அனைவருக்கும் வணக்கம். சரி. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வணக்கம் சார். வணக்கம் ஐயா, எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம திருமந்திரம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான பகுதியை எல்லோருக்கும் பகிர்ந்து. வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். ஏற்கனவே சில பேர் திருமந்திரம் வகுப்புல கலந்துருப்பீங்க. ஓரளவு உங்களுக்கு திருமந்திரம் என்னன்னு தெரியும். இருந்தாலும் திருமந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக வழிகாட்டி நூல். ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல போனா ஒரு ஸ்பிரிச்சுவல் என்சைக்ளோபீடியா அப்படி சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் 9 தந்திரங்கள் கொண்ட நூலா அதை கொடுத்திருக்காரு நமக்கு. மொத்தம் திருமந்திரத்துல 9 தந்திரங்கள் இருக்கு, 9 வால்யூம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வால்யூம்லயும் ஒரு முக்கியமான செய்திய நம்மளுக்கு தெரிவிக்கிறாரு. 1ஆம் தந்திரம் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம், அதனுடைய அடிப்படை விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு. 2ஆம் தந்திரம்னா இந்த கரு ஏற்பு எப்படி உற்பத்தி ஆகுது, ஒரு உயிர் எப்படி உற்பத்தி ஆகுது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அறிவியல் பூர்வமா இருக்கு. 3ஆம் தந்திரம் முழுக்க முழுக்க அட்டாங்க யோகம், யோகம்னு சொல்லக்கூடிய அல்லது யோகான்னு சொல்லக்கூடிய அட்டாங்க யோகம் பிரின்சிபல் எல்லாம் 3ஆம் தந்திரத்தில் கொடுக்குறாரு. 4ஆம் தந்திரம் போனீங்கன்னா இந்த அட்டாங்க யோகம் கற்றவர்களுக்கு அதன் மூலமா கிடைச்ச ஒரு பயிற்சியின் மூலமா எப்படி சில மந்திரங்கள், அந்த மந்திரங்களை பயன்படுத்தி இந்த அட்டாங்க யோகத்தோட பலனை தியானத்தின் மூலம் பெற முடியும் அப்படின்னு இன்னொரு டைமென்ஷன் கொண்டு போறாரு. அதுக்கு பிறகு 5ஆம் தந்திரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமயத்தை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஆன்மீக பயணம்னா ஒரு தெளிவான, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பயணம் இருக்குன்னா அந்த காலத்துல மேப்பை பார்த்து போயிடுவோம். ஆனால் இந்த காலத்துல மேப்புக்கு பதிலாக ஜிபிஎஸ் வந்துருச்சு. பல்வேறு வகையான ஜிபிஎஸ் வந்துருச்சு. குறிப்பா எல்லோரும் பயன்படுத்துகிற கூகுள் மேப்ஸாக இருந்தாலும் சரி, வேஸாக இருந்தாலும் சரி, இல்லை பல வகையான ஜிபிஎஸ் இருக்கு. ஏதோ ஒரு நல்ல ஜிபிஎஸ் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அதை ஃபாலோ பண்றோம். அது நம்மளுக்கு வழிகாட்டுது. எப்படி வழிகாட்டுதுன்னா எந்த வழி சுலபமான வழி, எந்த வழியில அதிகமான வாகன நெரிசல் கிடையாது, ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டிருந்தா முன் அறிவிப்பு தகவல்கள் கொடுக்குது. இப்படி பல்வேறு வகையில் இந்த ஜிபிஎஸ் என்ன செய்யுதுன்னா நம்ம ஒரு பயணத்தை முன்னரையே ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் சேர முடியும், எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அரைவல் இடிஏ முதற்கொண்டு எல்லாம் சொல்லுது. திருமந்திரம் அப்படி ஒரு ஜிபிஎஸ்ஸாக அங்கே நம்மளுக்கு உதவுது, நம்மளுக்கு வழிகாட்டுது. நம்ம சமயம் எதை சமயமாக நம்ம கருதிக்கிட்டு இருக்கிறோம், எந்தெந்த கருத்து நம்ம சமயத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியும், எந்தெந்த கருத்து சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்மளுடைய இறைவனை அடைவதற்காக இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள்ல குறிப்பா சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதெல்லாம் என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அல்லது எந்த வழிமுறைகள்ல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது என்னென்ன நன்மைகள் ஏற்படும், எதை நம்ம எதிர்நோக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஒரு முன் அறிவிப்பா நம்மளுக்கு முன்னாடியே சொல்றாரு. நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழிய ஆழமா கடைபிடிச்சு அதுல வெற்றி அடைஞ்சிருக்கிறது நமக்கு தெரியும். நாயன்மார்களுடைய வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருத்தரும் ஒரு ஒரு வகையில ஒரு குறிப்பிட்ட, சிலர் சரியில வென்றிருப்பாங்க, சிலர் கிரியில வென்றிருப்பாங்க, சிலர் யோகத்துல வென்றிருப்பாங்க, சிலர் ஞானத்துல வென்றிருப்பாங்க.
நால்வர் எடுத்துக்கிட்டாலே அந்த அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. அதாவது ஞானசம்பந்தம் எடுத்தா அவர் கிரியையில சிறந்து விளங்கினாரு. திருநாவுக்கரசர் எடுத்தா அவர் தொண்டு அல்லது சரியில சிறந்து விளங்கினாரு. சுந்தரர் எடுத்துக்கிட்டா அவர் யோகம் அப்படிங்கிறத சிறந்து விளங்கினாரு. மாணிக்கவாசகர் எடுத்துக்கிட்டா அவர் ஞானம்ங்கிற அடிப்படையில சிறந்து விளங்கினாரு அப்படின்னு ஆஹ், ஓரளவு இந்த சமய உணர்வோடு இருக்கிறவங்க அல்லது ஏற்கனவே நம்மளுடைய ஏதாவது ஒரு வகையில சமயம் கற்றிருக்கலாம் அல்லது வகுப்புகளுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா, அது இந்த நாயன்மார் கதையெல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தா இப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த வகையில திருமூலர் ஆஹ், இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொன்னா ஆஹ், அத ஒருத்தர் வந்து ஒன்னை கடைப்பிடிச்சா அது அவர்னால அந்த இறுதி நிலைக்கு போக முடியுமா அல்லது முக்தி நிலைக்கு போய் சேர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும். இப்ப திருமூலர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற நாலு விஷயத்த எதுல நின்றாலும் மற்ற நாளும் அதுல உள்ள வரும் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இப்போ ஒருத்தர் சரியில தான் இருக்காரு அப்படின்னா அந்த சரியில இருந்தா கூட அந்த சரியிலே அவருக்கு படிப்படியாக அந்த சரி மூலியமாக சில கிரியைகள், அதன் மூலமாக சில யோக நெறிகள், அதன் மூலமாக ஞான நெறிகள் அப்படின்னு கிடைக்கும். ஆகவே எல்லா வழிமுறைகளும் இறுதியாக அந்த ஞான நெறியை நோக்கி தான் பயணிக்க முடியும். இப்ப சரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஆங்கிலத்துல வந்து ஒரு மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாள் இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு நாளுக்கும் நாள் போட்டா 16 வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மேட்ரிக்ஸ்ல. அப்ப சரியில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியில் ஞானம் அப்படின்னு சொன்னாலே நாள் வந்துடுது. ஒரு சரியை வச்சு நாள் வந்துடுது. அப்புறம் கிரியை எடுத்துக்கிட்டா அதே மாதிரிதான். கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் அப்படின்னு வந்துடும். யோகம் எடுத்துட்டாலும் அப்படிதான். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் வந்துடும். அதே மாதிரிதான் ஞானத்திலும் சரியை, ஞானத்திலும் கிரியை, ஞானத்திலும் யோகம், ஞானத்தில் ஞானம் அப்படின்னு வரும். அப்ப இந்த நன்னாங் 16 வழிமுறைகள் மூலமா நீங்க எந்த இடத்துல எந்த வழிமுறை கடைப்பிடிச்சாலும் அதிலிருந்து அடுத்த கட்டம் இயல்பாகவே இறைவன் வழிகாட்டுவாரு அப்படிங்கிறத திருமந்திரம் நமக்கு வலியுறுத்து. அது மாதிரி 6ஆம் தந்திரத்துல இந்த கோயில் தத்துவங்கள், ஆகம முறைப்படி எதற்காக கோயில் கட்டப்படுது, அந்த அமைப்புல கட்டும்போது அப்படி அது எப்படி அறிவியல் பூர்வமாக மக்களுக்கு வந்து அந்த நல்ல இறை அருள் அல்லது அந்த எனர்ஜி லெவல் கிடைக்கிற மாதிரி எப்படி அது அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆலயம் அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் அந்த 6ஆம் தந்திரத்துல சொல்றாரு. 7ஆம் தந்திரத்து வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குரு மற்றும் சிஷ்யன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குருவா இருக்கும்போது குருவோட நிலை என்ன, தகுதி என்ன, யாரு ஒரு சிறந்த குரு, யாரு வந்து போலியான குரு அப்படிங்கிற விளக்கம்லாம் கொடுக்குறாரு. அப்ப ஆரம்பத்திலே இப்ப நம்ம 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 பெரும்பாலும் இந்துக்கள் வந்து அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சமய அறிவு இல்லாத காரணத்தினால யாராவது ஒருத்தர் வந்து நான் தான் சித்தரு, நான் தான் யோகி, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் கடவுளுங்கிற சொல்றவங்க கூட இருக்காங்க. அப்படி சொல்லும்போது ஒன்றும் அறியாத பாமரர்களா இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படியே அதை நம்பிடுறாங்க. அப்புறம் சரி இவர் தான் அவர் அந்த குரு சிறந்த குரு அப்படின்னுங்கிற மாதிரி போயிடுறாங்க. இப்போ திருமந்திரம் வந்து விளக்குது ஒரு நல்ல குரு எப்படி இருப்பாரு, சத்குருவா எப்படி வருவார் அவரு, அதே சமயத்தில் அசத் குருவா போலியான குருவா எப்படி இருப்பாங்க, அதை எப்படி அடையாளம் காண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொடுக்குறாரு. 8ஆம் தந்திரத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்றாரு. நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் இந்த ஆன்மா எப்படி முக்தி அடைகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி
பல ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்றாரு. 9ஆம் தந்திரத்துல அந்த இறுதியான அந்த முக்தி நிலை அல்லது சமாதி நிலை அடையிறதுக்கு முன்னாடி என்னென்ன அனுபவங்கள் கிடைக்கும், என்னென்ன கேள்விகள் எழும், என்னென்ன திகைப்புகள் ஏற்படும், ஒரு விதமான சர்ப்ரைஸ் அல்லது ஒரு விதமான அன்எக்ஸ்பெக்டட் ஃபீலிங், இந்த மாதிரி எப்படிலாம் வரும், அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது, எப்படி புரிஞ்சு கொள்றது, எதை கண்டு பயப்படணும், எதை கண்டு பயப்படக்கூடாது, அந்த ஜேர்னியை வந்து எப்படி நல்லபடியாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இந்த 9 தந்திரத்துல ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு குழந்தை பிறக்கிறது முதற்கொண்டு இறுதியா இறைவன் அடையிற முதற்கொண்டு இந்த உலக வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்கும், எப்படிலாம் நம்ம வாழ முடியும், எப்படிலாம் வாழ்ந்துக்கு முறையா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அத்தனை ரகசியங்களும் சொல்றாரு. 3ஆம் தந்திரத்துல யோகத்துல கணவன் மனைவி அந்யோன்யமா எப்படி குடும்பத்தை நடத்துறது அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்றாரு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு வாழ்வியல் நூல். இது வந்து வெறுமனே ஆன்மீக நூல் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகத்துக்கு வழிகாட்டுற நூல் தான். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆன்மீகமாக, நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆன்மீகமாக, நம்ம ஒரு படிப்பு படிச்சாலும் அது ஆன்மீகமாக படிக்கிறது, நம்ம ஒரு திருமண வாழ்க்கை செஞ்சாலும் அது ஆன்மீகமாக நினைக்கிறது, நம்ம தொண்டு செஞ்சாலும் அது ஆன்மீகமா செய்யறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அதற்கு வழிகாட்டுற நூலாக திருமந்திரம் தான் கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா மற்ற நூல்கள்லாம் ஏதாவது ஒண்ணு மட்டும் சிறப்பா சொல்லிட்டு அப்புறம் அந்த நூலோட ஆஹ், அது 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 எதற்காக எழுதப்பட்டது, அதோட குறிக்கோள் நிறைவேறிச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. இப்ப திருக்குறளுங்கிறது ஒரு அற்புதமான நூல். அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற அடிப்படையில எழுதப்பட்ட நூல். ஆனா அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற 3 பால் மட்டும் தான் இங்க இருக்கும். வீடு வந்து அது உள்ளுக்கு செய்தி மறைமுகமா வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா தெரியுது திருக்குறள் வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும், வாழ்க்கை எப்படி வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா செய்தியுமே அங்க இருக்கு. ஆனா அது ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு அது வழி கொடுக்குதான்னு கேட்டோம்னா அது அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட நூலாக இல்லை. அந்த மாதிரி நம்ம இப்ப திருமுறைகள் அப்படிதான். இறைவனை போற்றுறதுக்கு, இறைவனை அர்ச்சனை செய்யறதுக்கு, தமிழ் அர்ச்சனை செய்யறதுக்குலாம் திருமுறை பாடல்கள் உதவுது. பல சைவ சித்தாந்த கருத்துகள், தத்துவங்கள் எல்லாம் திருமுறையில இருக்கு. ஆனா எப்படி இருக்குன்னா இறைவனை போற்றி அந்த போற்றுறதுக்கு நடுவுல அந்த தத்துவத்தை இடையில இடையில வச்சு சொல்றாங்களே தவிர ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஒரு சிலிபஸா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா, தெளிவா, ஒரு என்சைக்ளோபீடியானா எப்படி அந்த சாப்டரா எப்படி ஒன்னொன்னா விளக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு முறையா அந்த என்டையர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு தேவையான எல்லாமே ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில எல்லாமே தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது திருமந்திரம் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கு. எல்லா இறை நூல்களும் இறைவனை போட்டிருக்கிறது, அதுல சந்தேகம் இல்லை. அதனால இங்க வந்து எந்த நூல் பெருசு எந்த நூல் சிறுசு அந்த கருத்தை நம்ம பேசல. ஆனா ஆன்மீக பயணத்திற்கு ஒரு வெல் ஆர்கனைஸ்டா, ஒரு சிறந்த முறையில தெளிவாக்கப்பட்ட எல்லா வழிமுறைகளையும் குறிப்புகளோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா கொடுக்கக்கூடிய ஒரு நூல் இருக்குன்னு கேட்டா அது திருமந்திரமா தான் இருக்கு. இப்ப திருமந்திரத்தை கற்றுக்கொள்ளும் போது நம்மளால மற்ற எல்லா நூல்கள் இருக்கிற செய்தியை வந்து கனெக்ட் பண்ண முடியுது. இப்ப அட்டாங்க யோகத்தை கற்றுக்கொள்ளும் போது அட்டாங்க யோகத்துல இருக்கிற மற்ற நூல்கள் ஏதாவது யோகத்தை பத்தி பேசினாலும் நம்ம இங்க அட்டாங்க யோகம் படிச்சிருந்தோம்னா அதோட கனெக்ஷன் நம்மளுக்கு தெரியுது. இதை பத்தி தான் அவங்க அங்க அங்க பேசுறாங்க அப்படின்னு தெரியுது. இப்படி ஒவ்வொரு நூல்களும் நம்ம போற்றினாலும் திருமந்திரம் எல்லாவற்றுக்கும் ஒரு வழிகாட்டி நூலா இருக்கிறது அப்படிங்கிறதான் நான் இங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு.
அப்பேற்பட்ட நூலை நம்ம படிக்கணும். படிச்சாதான் தெரியும் அதுல கொடுக்கப்பட்ட அந்த முறை என்பது எவ்வளவு ஆழமா கொடுத்திருக்காரு. அதை வச்சு எவ்வளவு இன்னும் இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும், இன்னும் ஆய்வு செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுல மூன்றாம் தந்திரம் அட்டாங்க யோகம்னு சொன்னேன் நான். அட்டாங்க யோகம்ங்கிறது என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 இருக்கு. 8 இருக்கிறதுனால தான் அதுக்கு 8 அங்கம் அல்லது அட்டங்கம், 8 அங்கம் அல்லது அட்டாங்கம் அப்படின்னு 8 அங்கங்கள் கொண்ட ஒரு முறை அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து அட்டாங்கம், அட்டாங்க யோகம். ஒவ்வொரு காம்பனனும், அந்த அங்கங்கள் ஒவ்வொன்றும், மொத்தம் இருக்கிற 8 அங்கங்களும், ஒவ்வொரு அங்கங்களும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்குது. ஏம நியமம் கற்றுக்கொள்ளும் போது ஏம நியமனம் என்னன்னா, இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஒரு அலுவலகத்துக்கோ இல்லை ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கோ இல்லைன்னா ஒரு ஸ்கூல், எப்படி இருந்தாலும் சரி, அங்கே சில சட்ட வரைமுறைகள் இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் இங்க செய்ய முடியும், இதெல்லாம் இங்க செய்ய முடியாதுன்னு ஒரு பொதுவாக சொல்லுவாங்க. தெர் ஆர் சம் ரூல்ஸ் ஹியர், தெர் ஆர் சம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஹியர், வி ஹேவ் டு ஃபாலோ அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அந்த அந்த குறிப்பை முதல்ல நமக்கு காட்டுறது வந்து இந்த இயமன் வயம். இயமம் அப்படின்னா செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு மிக எளிமையாக எது செய்யக்கூடாதுன்னா, மற்றவர்களுக்கு கெடுதி விளைவிக்கக்கூடாது, மற்றவர்கள் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது, மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது, அப்படிங்கிறதெல்லாம் இயமம், செய்யக்கூடாதவை. நியமனம் வரும்போது இதெல்லாம் செய்யணும். மற்றவர்கள் மேல அன்பு காட்டணும், முடிந்தவரை நம்மளால உதவி செய்யணும், ஆன்மீகத்தை மறக்காம கடைபிடிக்கணும், நம்ம எதை செய்தாலும் அதுல முழு ஈடுபாடோடு செய்யணும். இதெல்லாம் வந்து நியமம். இப்ப டூஸ் அண்ட் டோஸை பத்தி முதல்ல பேசுறாரு. இப்படி இருந்தாதான் நீ இந்த கரெக்டான ஸ்டெப்புக்கு உள்ள உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஆசனம் பத்தி பேசுறாரு. இன்னைக்கு யோகா அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஆசனம் தான் தெரியும். யோகால 8 அங்கம் இருக்குன்னு கூட எல்லாருக்கும் ரொம்ப பேருக்கு தெரியும். யோகான்னு சொன்னாலே எல்லாரும் வந்து நான் யோகா கிளாஸ் போறேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் எங்க போவாங்கன்னா ஏதோ ஒரு ஆசனம், ஒரு எக்ஸசைஸ் போவாங்க. அப்படி அது மட்டும் தான் பெரும்பாலும் தெரியும். ஆனா அது ஒரு ஒரு ஸ்பெக்ட்ரம், ஒரு 8 அங்கங்கள் கொண்டது. அதுல பல்வேறு செக்ஷன்ஸ் இருக்கு, பல்வேறு வழிகள் இருக்கு. அதுல மூன்றாவது வந்து ஆசனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. இதெல்லாம் செய்து வரும் பொழுது நம்ம உடம்பை பாதுகாத்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா ஹெல்த்தா வரக்கூடிய வாய்ப்புலாம் வந்துடும். அதுக்கடுத்து வந்து இதுவரைக்கும் செய்ததெல்லாம் எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிப்புறமாக செய்த காரியங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இப்ப எப்படி நமக்கு உள்நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் வருது. அதாவது ஏன் அப்படி உள்நோக்கி பயணிக்க வேண்டியிருக்குன்னா, இப்ப இறைவன் அப்படிங்கிறது நம்ம வழிபடுறோம். ஆனா நமக்கு உள்ளேயே நாம்ங்கிறது யாரு அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டியிருக்கு. நாம் யார் அல்லது நான் யார்? எல்லோருக்கும் ஓரளவு தெரியும், இந்த உடம்பு மட்டும் நம்ம இல்லைன்னு. ஏன்னா திடீர்னு நம்ம இறந்து போனோம்னா உடல் கீழே தான் கிடக்கும். அதுக்கு பிறகு அதுக்கு பிணம்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து நம்மன்னு சொல்ல மாட்டாங்க. அவரோட உடல் இன்னும் அடுத்த காரியம்லாம் செய்யணும் அப்படின்ற சொல்லிடுவாங்க. அவரது உடல்ன்றவாங்க. அப்ப அவரது யாரு, அந்த அவர் யாரு அப்படின்னு வரும்பொழுது அது உயிர் அல்லது ஆன்மா அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. அப்ப அந்த ஆன்மாவை, அதான் உண்மையில நம்ம, நானு, அதை எப்படி புரிஞ்சு கொள்றது அல்லது அதை எப்படி அறியறது? அப்ப அதுக்கு பேர் வந்து உள்நோக்கிய பயணத்தின் மூலமா தான் அறிய முடியும். வெளியில தேடி இருந்தவன கிடைக்காது, உள்நோக்கிய பயணத்துல தான் முடியும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த அங்கங்கள் சொல்றாரு. இந்த வெளி உலகத்திலிருந்து விடுபடுறது, இந்த புலன்களிலிருந்து விடுபடுறது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிரத்யேகாரம். விடுபட்ட பிறகு ஒரு பொருளை தன்னுடைய கவனத்தை வச்சோம்னா அதுக்கு பேரு தாரணை.
அந்த ஒரு பொருள்ல வச்ச கவனத்தை இன்னும் அதிகப்படுத்தி ஆழமா போனோம்னா அது தியானம், ஆழ்நிலை தியானம். அந்த தியானத்துல நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அடைஞ்சோம்னா அதுக்கு பேரு சமாதி அப்படின்னு இந்த அட்டாங்க யோகம் மூலமா நம்மள இவால்வ் பண்ண சொல்றோம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு நம்மளை தயார் பண்ண சொல்றோம். வரும்பொழுது நான்காம் தந்திரம் வருது. நான்காம் தந்திரம் வரும்பொழுது இந்த சித்தர்கள் எந்த அளவிற்கு, நம்மளுடைய ஞானிகள் இந்த மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சில ஒலிகளை, அந்த ஒலிகள்ல இருக்கக்கூடிய ஆற்றல்களை, அந்த ஆற்றலா உச்சரிக்கிற எந்த மாதிரி உச்சரிச்சோம்னா அதனால கிடைக்கிற நன்மைகள், அந்த ஆற்றல்கள் எப்படி நம்ம ஒரு ஒரு சக்கரம் மாதிரி, அல்லது அந்த மந்திரங்களை எழுதி வைத்து பெரும்பாலும் ஒரு செப்பு தகரில் எழுதுவாங்க மந்திரங்கள். இப்போ எந்தெந்த மந்திரங்கள் எந்த மாதிரி செப்பு தகரில் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அந்த செப்பு தகடில் எழுதி முடிச்சோம்னா அந்த அந்த செப்பு தகடுக்கு இப்ப புது பேர் வரும். அதுக்கு பேர் யந்திரம். அந்த யந்திரத்தை தயாரித்த பிறகு அந்த யந்திரத்துல பயிற்சி பெற்று அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம கற்றுக்கொண்டோம்னா அது பேர் தந்திரம். இப்போ 3 வார்த்தை இருக்கு: மந்திரம், யந்திரம், தந்திரம் அப்படின்னு 3 வார்த்தை வருதுங்க. அதை பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய மனதோட திறம், ஒரு மந்திரத்தை நம்மளுடைய மனதுல திறமா வளர்த்துட்டோம்னா அதுக்கு பேரு மந்திரம். மனதிறம், மண் திறம். அதே அது ஒரு ஒரு செப்பு தகல எழுதி அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா அதுல ஆற்றல் வெளிப்படும் மாதிரிலாம் சில காரியங்கள் செஞ்சோம்னா அதுக்கு பேர் யந்திரம் அல்லது எந்திரம். இந்த வார்த்தை சில சினிமா படங்கள்ல அண்மையில வந்த சினிமா படத்துல கூட பயன்படுத்திருப்பாங்க. எந்திரன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எந்திரன், அப்புறம் எந்திரன் 2.0 அப்பலாம். அது கம்ப்யூட்டருக்கு மட்டும் பயன்படுத்துறதுன்னு நினைப்பாங்க. ஆனா நம்மளுடைய ஆன்மீகத்துல அந்த மந்திரங்களை பயன்பாட்டு கொண்டு அது செயல்பாட்டு கொண்டு வந்தோம்னா அதுக்கு பேர் எந்திரம் அல்லது இயந்திரம் அல்லது எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு ஸ்கில் வேணும். இது இதை இதை இது அது மந்திரத்தை எந்திரமாக்கி அந்த எந்திரத்தை பயன்படுத்தி அது ஸ்கில் வேணும். அப்ப அந்த ஸ்கில் எப்படி கற்றுக்கொள்றது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படி வரும்போது அது தந்திரமாக மாறும். இப்படி எல்லாவற்றையும் விளக்கக்கூடியதாக இந்த நான்காம் தந்திரம். அது குறிப்பிட்டு சில மந்திரங்களோட உதாரணத்துக்கு ஓங்கார மந்திரம்னா என்ன, உச்சரிக்காத மந்திரங்களும் கூட இருக்கு. அசபா மந்திரம்னு பேர் இருக்கு. பஞ்சாக்கிர மந்திரம், திரு அம்பல அதை சக்கரமா மாத்துறது எப்படி, திரு அம்பல சக்கரம் இப்படின்னு சக்கரங்களா கொண்டு வர்றது எப்படி, அதுக்கு பிறகு அதை ஒரு யாகம் வளர்க்கறது எப்படி, இந்த சக்கரங்களை அந்த யாகத்துல வைத்து எப்படி பூஜை செய்யறது, அர்ச்சனை செய்யறது, பூஜை செய்யறது. பெரும்பாலும் ஒன்றும் தெரியாம என்ன பண்ணுவோம்னா, யாராவது யாகம் வளர்த்தாங்கன்னா நம்மளும் போய் உட்காருவோம். அங்க எப்படி அந்த யாகத்தை ஏற்பாடு பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எப்படி மந்திரங்கள் எழுதுறாங்க, எந்த மந்திரத்தை உச்சரிக்க போறாங்க அதெல்லாம் தெரியாது. ஆனா தெரியாட்டும் பரவாயில்ல, நம்ம கலந்துட்டோம் பலன் இருக்கும் அப்படின்னு கலந்துப்போம். இப்ப திருமந்திரம் அதுக்கு விளக்குறாரு. ஏன் அந்த யாகம் செய்யறாங்க, ஏன் குறிப்பிட்டு யாக குண்டங்களை தயாரிக்கிறாங்க, வேற வேற வடிவங்கள்ல, முக்கோண வடிவம், நாற்கோண வடிவம், அறுகோண வடிவம் அப்படின்னு வேற வேற வடிவங்கள்ல என்ன, அந்த வடிவங்களால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்குறாரு. அதுக்கு பிறகு அந்த மந்திரத்தை எப்படி உச்சாடனம் பண்றது, அர்ச்சனை பண்றது, உச்சாடனம் பண்றது, அதுல அந்த அந்த ஆற்றலை எப்படி கொண்டு வர்றது அப்படிலாம் பேசுறாரு. பிறகு வெளியிலே செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, நம்ம உள்ளுக்கும் செய்யணும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் கொண்டு போறாரு. இந்த எல்லா மந்திரங்களையும் உள்ள நம்ம நம்ம உணர முடியும் அல்லது அதோட சக்தியை பெற முடியும் அப்படின்னு கொண்டு போறாரு. இது நான்காம் தந்திரம் முழுதும் பல்வேறு மந்திரங்கள், பல்வேறு யாக குண்டங்கள், பல்வேறு சக்கரங்கள் இவற்றெல்லாம் சொல்லி இந்த மந்திரங்களோட மகிமையை இவ்வளவு மந்திரங்கள் இருக்காங்கிற ஒரு பக்கம், இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் இத்தனை மகிமை இருக்கா அப்படிங்கிற பக்கம் அதுவும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வழி நடத்துட்டார். ஆக இந்த நம்மளுடைய வகுப்புக்கு வரப்ப
நம்ம வகுப்பை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்றாவது சில அட்டாங்க யோக பயிற்சி மூலியமா அடுத்து வந்து இந்த மந்திர யோகத்தை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் அல்லது கற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ளாத முடியும். அதாவது உடனடியே எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு செய்யாது கூட, இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு புரிதல். அடுத்த வாட்டி ஒரு 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 யாகம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அந்த அந்த குண்டங்களை அமைக்கிறாங்க, அந்த மந்திரங்களை சக்கரம் மாத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்யும் போது, ஓ இதுதான் நம்ம திருமந்திரம் படிச்சிருக்கோம், இந்த குறிப்பிட்ட அர்ச்சகர் வந்து அதெல்லாம் முறையாக தான் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அது குறித்த புரிதல் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த யாகத்துல கலந்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இந்த மந்திர யோகத்துல, அதனாலதான் அது பேர் வந்து மந்திர யோகம்னு சொல்றது. மந்திர யோகத்துல பல சூக்குமங்கள், பல ஆற்றல்கள், நம்ம என்ன வேணுமோ அதை எல்லாமே நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு நம்மளுக்கு உடல் நலம் வேணுமா, ஹெல்த் வேணுமா, வெல்த் வேணுமா, ஒரு காரியத்துல வெற்றி வேணுமா, கல்வியில சிறந்து விளங்க வேணுமா, அல்லது பியோர்லா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக விரும்பணும்னா விரும்புமா, இப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வழிகாட்டியா இந்த மந்திர யோகம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்றோம். அடுத்து அடுத்த வகுப்பு வந்து 8:30 மணிக்கு தொடங்குற வகுப்புல நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில எதெல்லாம் முறையான ஜேர்னி, எதெல்லாம் நம்ம சமயத்துக்கு சரியா இருக்கு, எதெல்லாம் சமயத்துக்கு புறம்பா இருக்கு, இறைவனை அடையும் போது எந்தெந்த நிலையில நம்ம இறைவனை அடைவோம் அல்லது இறைவனை உணர்வோம். சில டெக்னிக்கல் வேர்ட்லாம் வரும், சாமீபம், சாயுச்சியம், சாலோகம் அப்படின்னு சில டெக்னிக்கல் வேர்ட்லாம் வரும். அப்போ அந்த டெக்னிக்கல் வேர்ட்லாம் முதல்ல புரியாது. அப்போ அடுத்து அடுத்து நம்ம அதை கொஞ்சம் படிக்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எப்படி இறைவனோட அந்த தொடர்பு வரும்போது அது வேற வேற பேர்ல வருது, அல்லது வேற வேற கண்டென்ட் அல்லது வேற வேற எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்குது அப்படின்றலாம் கற்றுக்கொள்ள முடியும். சரியக்கிரி யோகம்லாம் என்ன மாதிரி மெத்தட்ல வருது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆக அதெல்லாம் கற்றுக்கொள்றதுக்கு இந்த ஆன்மீக பயணம், திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட ஆன்மீக பயணம் அல்லது த டிவைன் கைடன்ஸ் அல்லது டிவைன் பாத்வேஸ் இன் திருமந்திரம் அப்படிங்கிற மாதிரி 8:30 மணிலேருந்து 9:00 வரைக்கும் நம்ம நடக்க போறோம். அப்ப சுருக்கமா சொன்னா மந்திர யோகங்கிறது வந்து 7:30 to 8:00 வரைக்கும் முடிக்க போறோம். 8:00 to 9:00 வரைக்கும் திருமந்திரம் கூறும் இந்த ஆன்மீக பயண சூக்குமங்கள் அல்லது ரகசியங்கள் அப்படின்னு நம்ம இந்த வகுப்பை தொடர போறோம். இந்த 2 வகுப்புலையும் கலந்து கொண்டு 6 மாதத்துல கலந்து கொண்டவங்களுக்கு டிசம்பர்ல அந்த வகுப்பு முடியும் போது ஒரு வகுப்பு மட்டும் கலந்து கொண்டாலும் சரி, 2 வகுப்பு கலந்து சரி, முதல்ல ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். ஒரு இலவசமாக ஒரு சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருவோம், அந்த வகுப்புல கலந்து கொண்டதுக்கு ப்ரூஃபா கொடுத்துருவோம். ஆனா இந்த 2 வகுப்புல கலந்து இந்த 2 சர்டிஃபிகேட்டோட இன்னும் சில சில எக்ஸசைஸ் அல்லது சில பயிற்சி அல்லது சில எக்ஸாம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஈடுபடுறவங்களுக்கு அவங்களுக்கு டிப்ளமா இன் திருமந்திரம் அப்படிங்கிற மாதிரி யோகா யூனிவர்சிட்டி அமெரிக்கா மூலமும் கிடைக்கிறதுக்கு வழியும் செஞ்சு. நம்மளோட நோக்கம் என்னன்னா, செக்குலர் லைஃப்ல செக்குலர் பிசினஸ் நம்ம செய்யக்கூடிய தொழில் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறோம், டிப்ளமா எடுக்கிறோம், டிகிரி எடுக்கிறோம், அதன் மூலயமா நம்ம தொழில் நடத்துறோம். அந்த மாதிரிலாம் ஒரு பக்கத்துல நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அல்லது பிஸ்னஸ் ஓரியன்டேஷன் அல்லது ஸ்கில் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அடிப்படையில் நம்ம அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிப்ளமா, டிகிரி அந்த மாதிரிலாம் எடுக்கிறோம், பிஹெச்டி வரைக்கும் கொண்டு போகிறோம். அது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய தொண்டு, சமய தொண்டு அல்லது சமுதாய தொண்டு, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இவற்றுக்கு எல்லாமே வந்து ஒரு அங்கீகாரம் வேணும். நம்ம கட்டுறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி மூலிமா நம்மளுக்கு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் யோகா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இந்துயிசம் கிளாஸ் அல்லது இந்த மாதிரி திருமந்திரம் கிளாஸ் அல்லது வேற எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த அல்லது சமுதாயம் சார்ந்த
கல்வியில நாட்டம் கொண்டு கற்றுக்கொள்றவங்களுக்கு அதுக்கான பட்டயம், டிப்ளமா, அல்லது அதை தாண்டி மேற்கொண்டு படிக்க வருவங்களுக்கு டிகிரி, மாஸ்டர்ஸ், பிஹெச்டி வரைக்கும் கூட படிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வேலையை சொல்லிடுறேன். இது ஒரு அறிமுக கிளாஸா இருக்கிறதுனால நீங்க சில கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் சொன்னோம்னா இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதனால உங்கள்ட்ட இருந்து நிறைய கேள்விகள் எதிர்பார்க்குறேன். அதுக்கு நான் மேற்கொண்டு விளக்கங்கள் கொடுத்தா இன்னும் உங்க கேள்விக்கு ஏற்ற மாதிரி இன்னும் விளக்கங்கள் கிடைத்தா உங்க உங்க புரிதல் இன்னும் அதிகமாகும். அப்படிங்கிற அடிப்படையில நீங்க உங்க மைக்கை ஆன் பண்ணிட்டு கேள்வியில கேட்க தொடங்கும். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆஹ் நான் முதல் முதல் 2ஆம் 3ஆம் தந்திரம் கிளாஸ் நாங்கள் ஜாயின் பண்ணோம் ஆமா ஆமா 2023ல. ஸோ அதில் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குமா? அது நம்ம டச் பண்ணி தான் இப்போ நம்ம மந்திர யோகம் போகும்போது நீங்க ஏற்கனவே அட்டாங்க யோகம் வரைக்கும் 3ஆம் தந்திரம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா அந்த காம்பனன்ட் சொல்லி தான் மந்திர யோகம் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு அட்டாங்க யோகத்துல உங்களுக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏமோ நியமம் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. வெரி குட். அப்போ ஏமோ நியமம், ஆசனம், பிரணயாமம் அப்படிலாம் அப்போ அந்த 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 காம்பனன்ட் இதோட ஈடுபடுத்தி தான் சரி அதுல இருந்து அடுத்த கட்டமா எப்படி நம்ம இந்த மந்திர யோகத்துல நுழைய முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் சொல்லி தான் செய்வோம். அதனால ஏற்கனவே வகுப்புல கலந்துக்கிட்டவங்களும் இதுல வந்து நீங்க உங்க கண்டினியூட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா முதல்ல கலந்துக்கிறா இருந்தாலும் நம்ம அந்த அட்டாங்க யோகத்தோட பிரின்சிபல் என்னன்னு சொல்லி அது எப்படி கனெக்ட் ஆகுது, நம்மளுடைய இன்டர்னல் இன்னர் ஜேர்னிக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த கனெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நாங்கள் எங்கே இருந்து ஜாயின் பண்ணோம்? From where do we start? நீங்க அதான் 2 கிளாஸ் இருக்கு. கிளாஸ் வந்து ஒன்று இந்த அட்டாங்க யோகத்தை கற்றுக்கோ அதோட அதோட சிஸ்டம் புரிஞ்சுட்டு அதை எப்படி அப்ளிகேஷன் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த மந்திர யோகத்தில் எப்படி அப்ளிகேஷன் பண்றது அப்படிங்கிறத நீங்க கத்துக்கிறது வந்து 7:30லேருந்து 8:30 வரைக்கும் கிளாஸ். 2 கிளாஸ் எடுத்தா என்ன சிறப்பு, ஏன்னா அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்ன நம்மளுக்கு சமயங்கள் இருக்கு, ஐ மீன் நம்ம சமயத்தோட பிலாசபி என்ன, பிரின்சிபல் என்ன, எது வந்து உள் சமயமா இருக்கு, புறச்சமயமா எது இருக்கு, அகச்சமயமா எது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நம்மளுக்கு ஒரு நம்ம இருக்கிற அந்த சமயம் சார்ந்த விஷயங்களுக்கு தெளிவான ஒரு ட்ராக், தெளிவான ஒரு வழிகாட்டியை கொடுக்கறது வந்து 2வது கிளாஸ் 8:30 to 9:30 நடக்கிறது. 2ம் கலந்துக்கிட்டா இன்னும் சிறப்பு எப்பயுமே. இப்போ நாங்கள் திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணணுமா அல்லது? இல்லைம்மா, இப்போ நம்ம வந்து மோடியில போய்கிட்டு இருக்கோம். மோடியில எப்படின்னா இப்போ வந்து மந்திர யோகம்னு சொல்லி 4ஆம் தந்திரத்துல மந்திரம்ங்கிறத, மந்திரம், தந்திரம், யந்திரங்கிறத எப்படிலாம் பயன்படுத்தணும் புரிஞ்சுக்கணும். ஆனா அது அது அப்படி நேரடியாக புரிய முடியாது. அதுக்கு முன்னாடியே நமக்கு இயமோ நியமோ ஆசன பிரணாமம்லாம் தெரிஞ்சாதான் அதை எப்படி இப்ப நம்ம இந்த மந்திர யோகத்துக்கு பயன்படுத்த முடியும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால அந்த அட்டாங்க யோகத்துல இருக்கிற சில பிரின்சிபலை சொல்லி தான் கனெக்ஷன் கொடுப்பேன். அதனால ஏற்கனவே அட்டாங்க தெரிஞ்சவங்களும் கலந்துக்கலாம், அல்லது ஏற்கனவே அந்த மாதிரி தெரியாதவங்க இப்போ புதுசா அட்டாங்க யோகத்தை பத்தி கொஞ்சம் விளங்கிக்கிட்டு அதை எப்படி அப்ளை பண்றது மந்திர யோகத்துக்கு அப்படிங்கிறதும் நீங்க பழகலாம். அதே சமயத்துல இந்த 2வது மாடியூல் மூலியமா, அதாவது 8:30 மணிலேருந்து நடக்கிற மாடியூல் மூலியமா என்னென்ன நம்ம ரிலிஜன் சமயத்துல என்னென்ன விளக்கங்கள் இருக்கு, எது சரியான விளக்கம், எது சரியான நெறி, எது நம்மளோட நெறிக்கு அப்பாற்பட்டு இருக்கு, புறச்சமயமா இது இருக்கு, அகச்சமயமா இப்படி இருக்கு, அப்புறம் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில சாமீபம், சாலோகம், சாயுச்சியம் அப்படிங்கிற மாதிரி எப்படி அந்த இறைவனோட நெருங்கிறதுக்கான அந்த கான்செப்ட் விளங்குது அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, திருமந்திரம் கொடுக்குது. அதனால 2 வகுப்புலையும் கலந்துக்கிறது மிக சிறப்புன்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா எது உங்களை ஈர்க்குதோ அந்த ஒரு வகுப்புல கலந்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா 2 வகுப்புலையும் கலந்து கொண்டவங்களுக்கு தான் யூனிவர்சிட்டி மூலியமா ஒரு டிப்ளமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன்.
நன்றி டாக்டர். நன்றி நன்றி. வேற யாராவது என்ன கேள்வி கேட்குறீங்களா? வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பேர் மோகன். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன், இந்த செஷன்ல இருக்கேன். ம் என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கு தமிழ் அவசியம் கண்டிப்பா தெரியணுமா? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து, இந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்து டூரேஷன் எவ்வளவு நாளைக்கு டாக்டர்? எவ்வளவு மாசத்துக்கு? நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்லியிருக்கீங்க. ரெண்டுமே 6 மாசம். அதான் ஒரே நேரத்தில் நடக்கிற 6 மாசம். ஓகே. இப்போ ஜூலைல ஆரம்பிக்கணும்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்ப தமிழ் கண்டிப்பா தெரியணுமா? பேசிக் தெரியணுமா மாஸ்டர் டாக்டர்? ஆஹ், தமிழ் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. நான் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் சாதாரண தமிழ்ல அவங்களுக்கு விளக்குற மாதிரி தான் சொல்றேன். விளங்காட்டி இங்கிலீஷ்லையும் சொல்லுவேன். ஓகே. அதனால சில டெக்னிக்கல் டேர்ம் வந்து அப்படிதான் இருக்கும். இப்போ உதாரணமா ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குன்னு சொன்னா ஆஹ், ஒரு பிரெயின் ஸ்ட்ரக்சரு அப்படின்னு படிக்கிறோம். அப்புறம் அதில் உள்ள இருக்கிற மாதிரி அந்த பிரெயினோட காம்பனெண்ட்லாம் டெக்னிக்கலாக படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையெல்லாம் தமிழ் படுத்தி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஓகே. நம்மளுடைய திருமந்திரத்தில் சில டெக்னிக்கல் டேர்ம் பயன்படுத்தினா அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்து மீனிங் என்னன்னு இங்கிலீஷில் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த இறைவனை நெருங்கும் போது சில அது எவ்வளவு தூரம் நெருங்குறோம் அப்படிங்கிறதுக்கு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சாலோகம், சாமீபம், சாலோகம் அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல விளங்காது, ஏன்னா அது டெக்னிக்கலா வேர்டா இருக்கு. ஆனா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இதை தான் அவர் சொல்றாரு அப்படின்னு. அப்ப தமிழ்ல விளங்கலைன்னா ஆங்கிலத்தில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால அந்த டெக்னிக்கல் டேர்மை புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய சில டெக்னிக்கல் டேர்மை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம் இங்க. ஓகே, சரி, புரியுது டாக்டர். ரொம்ப ஓகே. நன்றி. ம் தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் பாருங்க. வணக்கம் சார். ம் என்னன்னா இப்ப இந்த திருமந்திரம் கிளாஸும் இதுவும் அந்த இப்ப அஸ்ட்ராலஜி கிளாஸ்ன்றாங்க, இதுவும் அதுவும் சிமிலர் இருக்கா? நிச்சயமா இருக்காது. அஸ்ட்ராலஜி ஆன்மீகத்துல அந்த கணக்கு முறைகள், காலத்தை கணிக்கிற முறைகள், அதுக்குன்னு படிக்கிற ஒரு தனி படிப்பு. ஓகே. திருமந்திரத்துல அந்த சப்ஜெக்ட் வரும், அந்த சப்ஜெக்ட் இல்லாம இருக்காது. ஏன்னா திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு அந்த காலத்தை எப்படி கணிக்கிறது. ஏன்னா நம்மளுடைய எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை வந்து பிறக்கிறோம், அதுக்கு பிறகு வாழ்றோம், இறுதியில இந்த உலகத்தை விட்டு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்ம ஒரு டைம் ஃப்ரேம்ல தான் வாழ்றோம். நமக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா இந்த டைம் ஃப்ரேம் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த டைம் ஃப்ரேம் வந்து எப்படி கனெக்டட் டு த யூனிவர்ஸ் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா படிச்சோம்னா அது தனியா அஸ்ட்ராலஜியா மாறிடும். ஓகே. how it connected towards the இப்போ உதாரணத்துக்கு இந்த சூரிய மண்டலம், இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற மற்ற கிரகங்கள், அந்த ஒவ்வொரு கிரகங்களோட இருக்கக்கூடிய அந்த புவி ஈர்ப்பு சக்தி, அந்த கிராவிடேஷனல் ஃபால், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபார்சஸ், அது எப்படி வேலை செய்யும், அந்த மாதிரி சயின்ஸா அதை பார்த்தோம்னா அது அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ்னு சொல்றது. அதை மட்டும் டீப்பா போனோம்னா அது அஸ்ட்ராலஜி சப்ஜெக்டா தனியா மாறிடும். அதுக்கு தனி கிளாஸ் நடக்குது அதனால. ஆனா அந்த காம்பனன்ட் பத்தி, அதாவது காலம்னா என்ன, அந்த காலத்தை வந்து எப்படி சித்தர்கள் வள்ளி கொடுத்துருக்காங்க, உதாரணத்துக்கு எப்படி ஒரு வினாடி, ஒரு மணி, ஒரு நாளிகை, ஒரு நாள், இப்படிலாம் எப்படி பிரிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து அந்த நாள்களை, அந்த அமாவாசை, அமாவாசை, பௌர்ணமி, முதல் நாள் வந்து எப்படி நம்ம பிரதமை, துவிதை அப்படி சொல்றோம். அப்படின்னா 1ஆம் நாள், 2ஆம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில எப்படி பௌர்ணமியில முடிக்கிறோம், அல்லது தேய்பிறை வந்து எப்படி அமாவாசையில முடிக்கிறோம். இதெல்லாம் வந்து திருமந்திரத்துல சொல்லுவோம். ஏன்னா அது வந்து அது அந்த அது காலத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால அந்த காம்பனன்ட் பத்தி சொல்லுவாரு. ஆனா அது ஒரு தனியா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி யார் யாருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டீப்பா போக மாட்டோம். அந்த 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 சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லுவாரு, திருமந்திரம் சொல்லுது. ஆனா அது வந்து தனியா அதை பெசிபிக்கா ஒருத்தரோட ஜாதகத்தை கணிக்கிறது எப்படி, அவரோட கணக்கை பாக்குறது எப்படி அப்படிங்கறத வந்து நம்ம இங்க படிக்க மாட்டோம். படிக்க மாட்டீங்க. லைக் அந்த டேட் டைம் பார்க்கிறது
அது சொல்லி அதாவது நம்மளுக்கு வந்து அதோட டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் இங்க சொல்லி கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு நாள்னா என்ன, அதுல வந்து நாளிகைனா என்ன, ஜாமம்னா என்ன, ஓகே. ஒரு வருடம்னா என்ன, எதற்காக வந்து சித்திரை வந்து முதல் நாளா வச்சிருக்கிறாங்க, ம். அந்த தமிழருடைய கேலண்டர் முறை என்ன, இதெல்லாம் படிப்போம். படிப்போம். ஓகே. அதெல்லாம் படிப்போம். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸா படிச்சுக்கோமே தவிர அதை அதை வந்து அப்ளை பண்ண மாட்டோம். ஓகே. ம். அந்த அப்ளிகேஷன் படிக்கணும், ஒருத்தர் தன்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், தன்னோட வாழ்க்கையை வந்து பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த இந்த அஸ்ட்ராலஜி மூலமா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தான் தனி கிளாஸ் நடத்துறாங்க. ஓ சரி. ஓகே ஐயா. தேங்க்ஸ் ஐயா. நன்றி. நன்றி. வேற ஏதாவது கேள்விங்க கேளுங்க. இங்கே ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்காங்க. இங்க வந்து ஏதாவது மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல்லாம் கொடுப்பீங்களா? கொடுப்போம். இடையில இடையில நான் நடத்துகிற வகுப்பு வந்து அப்படியே சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போம். டெக்ஸ்ட் புக் கொடுத்துருவோம் ஆரம்பத்திலே. தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி டெக்ஸ்ட் புக் கொடுத்துருவோம். அதாவது பிடிஎஃப்ல யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ, புக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கோ, அவங்க நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ரெக்கமெண்டட் புக்ஸ்ன்னு சொல்லிடுவோம். இந்த புக்கு வாங்கி படிங்க, திருமந்திரத்தில் இந்த எடிஷன் வாங்கி படிங்க அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் சொல்லுவோம். அப்படி தனிப்பட்ட முறையில் புக்கு வாங்கி படிக்க முடியாதவங்களுக்கு நம்ம பிடிஎஃப்ல கொடுத்து நீங்கள் எப்போ எப்பெல்லாம் உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது உங்கள் கம்ப்யூட்டரில் அந்த பிடிஎஃப் திறந்தோ, இல்லைன்னா ஈவன் உங்களோட கைபேசி மூலிமா அந்த பிடிஎஃப் திறந்து நீங்கள் படிக்கலாம். இங்கேயும் அந்த பிடிஎஃப் திறந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறோம். அதனால அந்த மெட்டீரியல் தேவையான ரா மெட்டீரியல், அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் நம்ம கொடுப்போம். அப்புறம் வாட் வில் பி த ஃபீஸ்? இந்த 2 வகுப்புக்கான ஃபீஸ் எப்படி தீர்மானிச்சிருக்காங்கன்னா, அர்த்த ஞானா தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி தீர்மானிச்சு பண்ணுறாங்கன்னா, ஒரு கிளாஸ்க்கு 50 வெள்ளி, இன்னொரு கிளாஸ்க்கு 50 வெள்ளி, 2 கிளாஸ் சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு 100 வெள்ளி ஒரு மாதம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்காங்க. ஒரு கிளாஸ் மட்டும் எடுக்கிறவங்களா இருந்தாலும் முடியும், அவங்க ஒரு 50 வெள்ளி மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிறது. அப்புறம் கேன் வி கெட் காஸ்ட் அவுட்லைன்? இந்த காஸ்ட் அவுட்லைன் வந்து நம்ம கொடுப்போம். என்னென்ன இப்போ இன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சம் சொன்னேன் நான், என்னென்ன இதுக்கு முன்னாடி இருக்கிறது காட்டுங்க. அதாவது மந்திர யோகா. இந்த மந்திர யோகா பார்த்தீங்கன்னா பாருங்க, அது ஒரு காஸ்ட் அவுட்லைன் மாதிரி. டைப்ஸ் ஆஃப் மந்திரா, அதில் அசப மந்திரா, பிரணவ மந்திரா, பஞ்சாக்கர மந்திரா, வைரவி மந்திரா, சாம்பவி மந்திரா. அப்புறம் அதன் மூலமா சக்ராஸ், திரு அம்பல சக்ரா, திரிபுர சக்ரா, ஏரொளி சக்கரம், பைரவ சக்கரம், சாம்பவி மண்டல சக்கரம், புவனாபதி சக்கரம், நவாகிரி சக்கரம் அப்படின்னு பல வகையான சக்கரங்கள் உருவாக்குறது எப்படி, இது எதற்காக இருக்கு இந்த மந்திர தந்திரங்கள் யந்திரங்கள், இட்ஸ் அ டூல்ஸ் டு அலைன் பாடி மைண்ட் சோல், அதை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது, இதன் மூலமா என்ன பெனிஃபிட் கிடைக்கும், நம்மளோட ஹெல்த் அண்ட் வெல்த்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, நம்மளோட மனதை சாந்தம் வைத்துக் கொள்வது எப்படி, நம்மளோட நோய்களை தீர்த்து கொள்வது எப்படி, நம்மளுடைய ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி இதுதான் காஸ் அவுட்லைன். இது வந்து ஒரு பேசிக் அவுட்லைன். அந்த அந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து திருமந்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலுக்கும் இதெல்லாம் அந்த டெக்ஸ்ட் புக்கில் பாடமாக இருக்கும், திருமந்திரம் பாடல்களாக இருக்கும். அங்கே அந்த பாடல்களை சொல்லி விளக்கம் கொடுக்கப்படும். வேற கேள்வி இருக்கா? வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், நான் ம். சுஷீலா பேசுறேன். ம். ஐயா, இப்ப இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு 6 month கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஓகே, அந்த எக்ஸாம்ல வந்து மேபி கொஞ்சம் பாஸ் ஆகலன்னா திருப்பி எழுதுற மாதிரி திருப்பி செய்யலாமா? இங்க நம்ம எப்படி செய்யறோம்னா, இந்த 6 மாதத்தை முடித்தவங்களுக்கு அந்த டிப்ளமா கிடைக்கிற மாதிரி நம்ம கைட் பண்றோம். அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அசைன்மெண்ட், கொடுக்க வேண்டிய எக்ஸாம், சில எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள ஒரு யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டியோட அவார்டு, அதாவது டிப்ளமாக்கு கிடைக்கிறதுக்கு அவங்கள தயார் பண்றோம். கைட் ஆரம்பத்திலே கைட் பண்ணிடுவோம், என்ன மாதிரி கேள்விகள் வரும் அல்லது அசைன்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால ஓகே, வகுப்புல கலந்து கொள்ளும் போதே நீங்க கூர்மையா கவனிச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே. பிகாஸ் ஐ எம் ஸ்லோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் லேர்னர்ல, செகண்ட் வந்து ஐ எம் ஒர்க்கிங் மதர்,
வீட்டையும் பார்க்கணும், வேலையும் செஞ்சுட்டு சேம் டைம் நான் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். எனக்கு என்ன பயம்னா திடீர்னு பரிசு எழுதும் போது எனக்கு ஏதாவது தெரியாம போயிருமோ, அந்த சர்டிபிகேட் எடுக்க முடியாம போயிடும், பாஸ் ஆகாம போயிரும்னு அந்த ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் தேவையில்லை. ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து உங்களை எக்ஸாம் வச்சு பாஸ் பண்றது ஃபெயில் பண்றது இல்ல. நம்ம நோக்கமே வந்து எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு ஓகே செக் பண்றதுதான். அதுதான். ஸோ ஓகே இது வந்து நாலேஜ், உங்க நாலேஜ் எவாலுவேட் பண்றமே தவிர உங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சு பாஸ் ஃபெயிலுங்கிறது அடிப்படையில் கிடையாது. ஓகே அதனால அதோட எக்ஸசைஸ் எல்லாமே வந்து அந்த நாலேஜ் பேஸாக தான் இருக்கும். ஒன்றாவது. ரெண்டாவது வந்து இது வந்து கட்டாயமா இத்தனை மணி நேரத்துல படிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஓகே ஈவன் நீங்க இந்த வகுப்புல கலந்து கொண்ட பிறகு ஒரு நாள் நீங்க கலந்து கொள்ளாட்டி ஏதோ வேலையா இருக்கீங்க, அன்னைக்கு நீங்க வர முடியாது கூட, உங்களுக்கு வந்து அந்த வகுப்போட ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே அப்போ உங்க ஃப்ரீ டைம்ல கூட மீண்டும் நீங்க அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துக்கலாம். இல்ல ஓகே வகுப்புல கலந்து கொண்டா கூட உங்களுக்கு இன்னும் புரியல, நான் இன்னொரு வாட்டி அதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த ரெக்கார்டிங் மறுபடியும் கேட்டுக்கலாம். ஓகே அப்புறம் நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம் ஓரியன்டா இருக்காது. ஆனா ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோட அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு எவாலுவேஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கறத மட்டும் சொல்றேன். ஓகே ஐயா, இன்னொரு கேள்வி. எனக்கு அந்த நோட்ஸுங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம்ல கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஏன்னா நாங்க மலேசியால வந்து ரெண்டுமே கொடுக்கப்படுமா? ரெண்டுமே கொடுப்போம். ஓகே தமிழ்லையும் தேங்க்யூ ஐயா. கொடுப்போம், இங்கிலீஷ்லயும் கொடுப்போம். தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்ல படிச்சுக்கலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஐயா. இந்த இடத்துல பெரும்பாலும் தமிழ் தான் விளக்குவேன், புரியலன்னா டக்குனு இங்கிலீஷ்லயும் விளக்கிடுவேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா. ஓகே ஓகே. ஐம் ஸோ ஹாப்பி ஐயா. ஐயா, இது வந்து இந்த இந்த 6 மந்த் கோர்ஸ் முடிஞ்சிட்டு திருப்பியும் இன்னொரு வாட்டி இந்த கோர்ஸ் செய்யுங்க. மேபி என்னோட சில்ட்ரன் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். முடியும், நிச்சயமா இது கண்டினியூட்டி இருக்கும். அதனால ஒரு பேட்ச்ல முடிச்சவங்க அடுத்த ஒரு பேட்ச் முடிச்சவங்க அடுத்து அதை விட கூடுதலா அந்த ஜேர்னில தொடருவாங்க. அதே மாதிரி புது பேட்ச் கொண்டு வரும்போது படிக்க விரும்புறவங்க சேர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி 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 கண்டினியூட்டியா தான் இருக்கும் அது. தேங்க்யூங்க ஐயா. தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது இருக்கு, மற்றவங்க கேட்குறீங்களான்னு பாருங்க. இங்க சில கேள்விகள் இருக்கா? நான் ஏற்கனவே சில கேள்விகள் பதில் சொல்லிட்டேன். இஸ் த கிளாஸ் ஆன்லைன்? ஆமா ஆன்லைனு. இஸ் தேர் எனி ஃபிசிக்கல் கிளாஸ்? அட் த மூமெண்ட் அப்படி ஒரு ஃபிசிக்கல் கிளாஸ் இல்லை. ஆனால் நம்ம கேட்டுக்கொண்டா ஒரு செமினார் மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ அந்த செமினாரில் ஃபிசிக்கலாக சில ஸ்டடி மெட்டீரியல்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அது வந்து ஆர்கனைசரை பொறுத்தது. அப்புறம் வாட்ஸ் பார்ட் ஆஃப் த திருமந்திரம் வில் பி கவர்ட் ஃபார் த கோர்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், மந்திர யோகத்தில் தேர்ட் சாப்டரும் 4th சாப்டரும் சேர்ந்து மெயினாக 4th சாப்டர் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் 5th சாப்டர் வந்து மெயினாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே விளைக்கிற ஒரு கேள்விக்கு இதில் வெஜிடேரியனாக இருக்குமா நான் வெஜிடேரியனாக இருக்க முடியாதெல்லாம் கேட்டிருக்காங்க. உணவுங்கிறது வந்து அவங்களோட விருப்பம். இப்போதைக்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஏற்பட எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகும். அப்போ இயல்பாகவே அவங்க வெஜிடேரியனை மாறுவாங்களே தவிர கட்டாயப்படுத்திலாம் மாற வேண்டிய அவசியமே கிடையாது. கேளுங்கம்மா. விக்னேஸ்வரி கேட்டீங்க பொறுப்பு. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, இப்ப நாங்கள் வந்து இந்த திருமந்திரத்துல சேர்ந்த நாங்கள் ஜூலைல வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தந்திரம் முடிச்சிட்டோம். நீங்க சொன்னீங்க சர்டிபிகேட் கொடுப்பீங்கன்னு. ஆனால் இன்னும் ஒரு தகவல் அதை பத்தி தெரியலையா. முடியுமா? நீங்க என்ன செய்யணும்னா அந்த இதுக்குன்னு ஒரு அட்மின் நம்பர் வச்சிருப்பீங்கல்ல. ஓகே. 2 பேரோட நம்பர் இருக்கும், அரவிந்தன் அப்புறம் கணேஷ்னு, கணேஷ்குமார்னு சொல்லிட்டு 2 நம்பரும் உங்களுக்கு இப்ப இந்த குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த 2 பேர் நம்பரும் அங்க இருக்கும். இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு உங்க சர்டிபிகேட் நீங்க வாங்கிக்கலாம். ஓ சரி சரி. ஓகே ஓகே. தேங்க்ஸ். நன்றி ஐயா. நன்றி நன்றி. டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், என் பேர் ரிச்சர்ட். முக்காவாசி கேள்வி முதல்ல கேட்டுட்டாங்க. இருந்தாலும் 2 கேள்வி வாங்கிட்டு இருந்து. ஒண்ணு வந்து இந்த குண்டலினி சக்தி, இந்த 7 சக்கரம் இருக்குல்ல, அந்த கான்டெக்ட்ல இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணுவீங்க டாக்டர்? நிச்சயமா. முத கேள்வி. ஓகே. 2வது கேள்வி வந்து
எனக்கு கொஞ்சம் புரிதல் குறைவா இருக்கு. அந்த டிப்ளோமான்னு வந்து நீங்க உதவி செய்வீங்கன்னு சொல்றீங்க. அதாவது இப்ப இந்த கோர்ஸ் 6 மாசம் முடிச்சா சர்டிபிகேட். டிப்ளோமாக்கு வந்து நம்ம தனியா பதிவு செய்யணுமா? இல்ல இந்த 2 கோர்ஸ் முடிச்ச உடனே இல்ல டிப்ளோமா சேர்த்து வருமா? இல்ல நீங்க 2 கோர்ஸ் முடிச்ச பிறகு நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடணும், நான் டிப்ளமா எடுக்க போறேன்னு. அப்போ இந்த 2 சர்டிஃபிகேட் வந்து நீங்க முடிச்சிட்டீங்கிற சப்போர்ட் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து அந்த டிப்ளமாக்குன்னு இருக்கக்கூடிய சில பயிற்சிகள் இருக்கும், சில சில அசைன்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ கைட் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டாபிக் நீங்கள் படிக்கணும், இந்த அசைன்மெண்ட் செய்யணும் அப்படின்னு கைட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே அந்த யூனிவர்சிட்டி கான்வகேஷன் நடக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து செப்டம்பர் எண்டில் 28 செப்டம்பர் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதில் ஏற்கனவே படித்தவங்களுக்கு அன்னைக்கு நடக்கும். இப்போ இப்போ படிச்சுக்கிட்டு வரவங்களுக்கு அடுத்த கொன்வோவில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு இந்த ஆன்மீக கல்வியிலையும் நம்ம ஒரு டிப்ளமோ வச்சுருக்கிறோம் அல்லது டிகிரி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறதுக்கு. இப்போ இது ஏன் நம்ம செய்கிறோன்னு சொன்னால், நம்ம சமயம் மட்டும்தான் அப்படி செய்யாமல் இருக்கிறோம். இப்போ நீங்கள் மற்ற சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்தவ சமயமா இல்லைன்னா ஒரு இஸ்லாம் சமயம்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்குது. அவங்களோட மாணவர்கள் ஒரு டிப்ளமோ படிச்சுக்கிறாங்க, அவங்களோட சமயத்தில் டிகிரி படிச்சுக்கிறாங்க, மாஸ்டர் படிச்சுக்கிறாங்க, பிஹெச்டி வரைக்கும் கூட அவங்க படிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வந்து இந்த சமய கல்விக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்குது. நீங்கள் சமய கல்வியில் எப்படி இப்போ கிறிஸ்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது போல இந்து பல்கலைக்கழகங்களும் இப்போ இருக்குது. அந்த இந்து பல்கலைக்கழகத்தில் ஒன்று தான் நம்மளோட யோகா பல்கலைக்கழகம். ஸோ அதன் மூலியமாக நம்மளுடைய இந்த சமயம், சமுதாயம், கலை, கலாச்சாரத்துக்கு கற்ற கல்விக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அதுக்குள்ளே இருக்கிற சில புரோட்டோகால் ப்ரொசீஜரை கொஞ்சம் கடைபிடிச்சோம்னா அதை நம்ம எடுத்துட முடியும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறேன். இங்கே ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் வந்து ஒரு கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர், நான் இந்த சப்ஜெக்டை வந்து கற்றுக்கொள்ளலாமா, எனக்கு பயன்படுமான்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக பயன்படும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த சமயத்தை சார்ந்தாலும் கடைசி பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஆன்மா, நம்ம ஒரு சோல், இறைவன், அப்புறம் இந்த உலக வாழ்க்கை, இந்த 3 விஷயம்தான் வரும். இந்த 3 விஷயம், அதாவது இந்த உயிர், இந்த உலகம், அப்புறம் இறைவன், இந்த 3 விஷயத்துக்குள்ள அடங்கி தான் வரும். இந்த எந்த உருவத்தை அல்லது எந்த சமயத்தை அல்லது எந்த திருமேனியை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷனுக்கு தான் அது அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து நான் இயேசுநாதர் தான் வழிபடுறேன்னு சொன்னால், இயேசுநாதர் தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். எல்லாமே எனக்கு இயேசுநாதர் தான், நோ ப்ராப்ளம். ஆனால் இப்போ இயேசுநாதர் வந்து நம்ம கடவுளை நினைச்சுக்கிறோம், ஓகே ஃபைன். ஆனால் உங்களோட ஆன்மா இருக்குல்ல, இந்த ஆன்மா வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுமே, அந்த கம்யூனிகேட்டிவ் டூல், அந்த ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேட்டிவ் டூல் அப்படிங்கிறத ரொம்ப கிளாசிஃபை பண்ணி கொடுக்கறது தான் திருமந்திரம். ஸோ அந்த அஸ்பெக்டில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எந்த சமயம் சார்ந்தும் திருமந்திரம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது அப்புறம் புரிய ஆரம்பிச்சு அவங்களுக்கு. அப்புறம் வேற என்ன கேள்வி? அவ்வளோதான் நினைக்கிறேன். நன்றி டாக்டர். இது வந்து இந்த மந்திரம், தந்திரம், எந்திரம்லாம் கத்தோம்னா அது ஸ்ரீவித்யா ட்ரெடிஷனுக்கு கனெக்டாக இருக்குமா? நிச்சயமாக கனெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அது சக்தி வழிபாட்டில் ஸ்ரீவித்யா தந்திரங்க ட்ரெடிஷனுங்கிறது ஒரு தனி ட்ரெடிஷன். இருந்தாலும் அது ஸ்ரீவித்யா அப்படிங்கிற அஸ்பெக்டில் அதை தனிப்பட்ட முறையில் ஸ்ரீவித்யா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். ஆனால் சக்தி பேதம்னு அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு திருமந்திரத்தில். எப்படி சக்தி பல வடிவங்களாக இருக்கிறா, இறைவன் எப்படி சக்தி வடிவம் எடுக்கிறாரு, சிவமாக இருக்கும்போது எப்படி ஸ்டாட்டிக்காக இருக்கிறாரு, சக்தியாக இருக்கும்போது அவர் தான் எப்படி கைனடிக் ஃபார்மில் வராரு, எப்படி இந்த பிரபஞ்சத்தில் வேரியஸ் சக்திகளாக மாறுறாரு, அந்த நேரத்தில் அவர் வந்து சக்தியாக பெண்ணாக எப்படி நம்ம கருதுகிறோம். அப்போ சிவனும் சக்தியும் வேற வேற கிடையாது, ஒன்றோட இன்னொரு பரிணாமம். ஒரு ஸ்டாட்டிக் வந்து எப்படி கைனடிக்காக மாறுது அப்படிங்கிற சயின்டிஃபிக் மெத்தட் தான் அது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த சக்தி வடிவத்தில் எப்படி பல்வேறு வகையில் அந்த சிஸ்டம் வேலை செய்யுது அப்படிங்கிறத திருமந்திரம் 4ஆம் தந்திரத்தில், இந்த மந்திர யோகத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ மந்திரம், தந்திரம், எந்திரம்லாம் அதை கற்றுக்கொள்ளும் போது அது ஒரு அடிப்படையில் சக்தி வழிபாடு மாதிரி தான் தெரியும்.
ஆனா சக்தி வழிபாடு வேற, சிவ வழிபாடு வேறங்கிற மாதிரி இல்லாம ரெண்டுமே ஒன்றோட இன்னொரு ஒரு காயினோட ரெண்டு பக்கம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா தென் we can go move forward. இதுல வந்து சைவ சித்தாந்தம் கனெக்ஷன் கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்கும். சைவ சித்தாந்தோட பிரின்சிபல் தான். சைவ சித்தாந்தம் வந்து இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த உயிர், இந்த உலகம், அப்புறம் இறைவன், இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பை ஒரு சயின்டிஃபிக்கா தனித்தனியா பிரிச்சு எதற்காக இப்படி இருக்கு அப்படின்னு விளக்குறது தான் சைவ சித்தாந்தம். ஸோ சைவ சித்தாந்தோட பிரின்சிபலை சொல்லாம நம்ம இந்த ஆழமான இந்த மந்திர யோகம் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போக முடியாது. உயிர்னா என்ன, அதோட குவாலிட்டி என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இறைவன் என்ன, இறைவனோட தன்மை என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் யூனிவர்சல் பிரின்சிபலாக தான் புரிஞ்சுக்க சொல்லும். இப்போ உயிருக்கு என்ன மாதிரி தன்மைகள் இருக்கு அப்படின்னா யூனிவர்சல். அது வந்து தனியா ஒரு சமயம் சார்ந்து இருக்காது, அது ஒரு யூனிவர்சல் பிரின்சிபலாக தான் இருக்கும். அதே மாதிரி இறைவனை பத்தி பேசினாலும் இறைவனோட யூனிவர்சல் பிரின்சிபல் இஸ் மேக்னிஃபிஷன், அளவற்ற அன்பாளன் அப்படிங்கிற மாதிரி ஆற்றல், அளவற்ற ஆற்றல், இன்ஃபினிட் பவர் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாம் யூனிவர்சல்ல தான் இருக்கும். அது எந்த சமயத்துக்கும் பொருந்தும். அதுதான் அதோட முக்கியமான பாயிண்ட். ஸோ நிச்சயமா சைவ சித்தாந்தங்கிறது ஒரு சமயமா கருத்தாம சைவ சித்தாந்தங்கிறது இந்த சமயத்துல இருக்கக்கூடிய இந்த காம்பனன்ட், இந்த சோல் பத்தி காம்பனன்ட், இந்த வேர்ல்ட் பத்தி காம்பனன்ட், காடை பத்தி காம்பனன்ட் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சயின்ஸை பார்த்தோம்னா டெஃபினெட்லி இஸ் கனெக்டட் அப்படின்னு தெரியும். ஓகே, வேற எதுவும் கேள்வி இருக்கான்னு பாருங்க. நினைக்கிறேன் இங்க போட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். வணக்கம் சார். சாரி, ஒன்றும் ஒரே ஒரு கொஸ்டின். லெட்ஸ் see இந்த 6 monthsல அந்த ஏதோ ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா நீங்க ஒரு ரெக்கார்டிங் கிளாஸ் அனுப்பி வைப்பீங்களா? ஆமாமா, ஒவ்வொரு இப்ப உதாரணத்துக்கு இந்த 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 நடத்திக்கு இருக்கிற வகுப்பை இது முடிச்ச உடனே உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பிடுவாங்க. ஒரு கால் நீங்க இன்னைக்கு வராம இருந்திருக்கலாம், அல்லது பாதியில வந்திருக்கலாம், ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு இந்த நேரத்துல புரியாம இருக்கலாம். நீங்க மறுபடியும் போட்டு பார்க்கலாம். மிஸ் பண்ணா நீங்க மறுபடியும் எப்போ டைம் இருக்க போட்டு பார்க்கலாம், இல்லை புரியலன்னு கூட எப்போ டைம் போட்டுக்கலாம். ஸோ அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சோன்னே. ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் ராவ் பேசுறேன். ஹிந்துவிசம்ல டு ரீச் காட் தே செட் பக்தி யோகா, கர்ம யோகா, ஞான யோகான்னு சொல்றாங்க. இப்போ they using the word yoga there, you know, those are prayers, action or meditation, you know. So in the philosophy எப்படி அதுல ஜாயின் பண்ணுது? அதான் இந்த இடத்துல யோகாங்கிறது நான் ஆரம்பத்துல சொன்னேன். எல்லோரும் யோகானா இந்த எக்ஸசைஸ், இந்த போயிட்டு ஆசனம் பண்றது மட்டும் தான் எடுத்தோடனே நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது அந்த சந்தேகம் வரும். இந்த பக்தி யோகா, ஞான யோகா, ராஜ யோகாலாம் சொன்னோம்னா இது என்னமோ யோகா சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னு நினைப்பு வரும். அதாவது இந்த யோகா வந்து வெறும் ஆசனமா புரிஞ்சு கொள்றவங்களுக்கு. ஆனா யோகாங்கிறது வந்து இது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் அல்லது வே ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு புரிஞ்சு கொண்டோம்னா அதுல இந்த பக்தி யோகா அல்லது யோகா, கர்ம யோகா, அப்படி என்ன தெரியுமானா, கர்ம யோகானா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமுமே ஒரு வே ஆஃப் லைஃபா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கும். யோகாக்கு வந்து இப்ப வே ஆஃப் லைஃப்னு நீங்க சினானிமஸ் கொண்டு வந்துடணும். நம்மளோட ஆக்ஷனை வந்து ஒரு வே ஆஃப் லைஃபா மாத்துறது எப்படி அப்படின்னா கர்ம யோகா அப்படி சொல்லணும். அப்ப இந்த யோகாங்கிற காம்பனன்ட் வந்து நாட் எக்ஸசைஸ், இட் இஸ் அ வேர்ட், இட்ஸ் அ வேர்ட் ஆர் இட்ஸ் அ டிசிப்ளின் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இட்ஸ் டிசிப்ளின் ஆஃப் ஸ்டடி அல்லது டிசிப்ளின் ஆஃப் ஜேர்னின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்ம யோகா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிரும். பக்தி யோகானா பக்தி மார்க்கம் மூலியமா அதுல அது ஒரு டிசிப்ளின் எப்படி கடைபிடிக்கிறது அப்படி புரிஞ்சிடும். சோ அந்த யோகாங்கிற வார்த்தை வந்து இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஆசனம், இட் இஸ் ஜஸ்ட் டு இண்டிகேட் தட் ஒரு டிசிப்ளினோட கடைபிடிக்கிற ஒரு வே ஆஃப் லைஃப், மெத்தட் ஆஃப் லைஃப்னு புரிஞ்சுக்கணும். So how does Tirumandram fits into that puzzle, you know? Because திருமந்திரம் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, இந்த ரெண்டாம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்கிற ஸ்டடியில நீங்க சொன்ன அந்த வேர்டு அத தமிழ்ல வந்து சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை தான் கர்ம யோகா, கிரியை தான் பக்தி யோகா,
Yep. யோகம் தான் ராஜயோகா, Yep. Yep. அப்புறம் ஞானம் தான் ஞான யோகா. Mhm. அதனால இதை சொல்லி தான் இதெல்லாம் எப்படி வந்து ஒரு வே ஆஃப் லைஃபா அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம பயன்படுத்த முடியும்னு டாபிக் வந்து இந்த 2வது கிளாஸ்ல நடக்கும். So basically, you're looking at the philosophy of Hinduism and the Tirumandram. Am I right? It is a philosophy, definitely philosophy, but the same time you philosophy தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாதுல, philosophy வந்து அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில. Apply பண்ணு. How to apply அப்படிங்கறத வந்து இந்த திருமந்திரம் நம்மளுக்கு விளக்குது. Like the day-to-day things you have to do. Yes. Basically. Okay. Thank Correct. you. Thank you. Thank you. Thank you. ஒருத்தர் கேட்டிருக்காரு, if this cause can help tackle the loneliness அப்படின்னு. அது எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும்னா, இந்த ப்ராசஸ்ல நம்ம இன்னர் ஜேர்னி ப்ராசஸ் வரும்போது மென்டல் ஹெல்த் நம்ம நுழையிறோம். அதாவது we are moving towards our mind towards the inner side. When my mind is moving towards the inner side, the journey which is a external stimuli இல்லாம we are start moving towards understanding our own self அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு திருமந்திரத்துல விளக்கம் இருக்கு. அப்படி வரும்போது you become stronger, you become mentally stronger, because now you know a controlled way to move your inner aspect, your inner consciousness aspect. ஸோ அதனால யார் ஒருத்தர் வந்து அந்த aspect புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாரோ அவருக்கு வந்து லோன்லினஸ் வராது. ஏன்னா now you are understanding yourself and also you are communicating to the Almighty. So there is no அதை கற்றுக்கிட்டோம்னா there is no question of loneliness, because we already know how to communicate with the Lord அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கொண்டு போகணும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போயிட்டோம்னா ஒன்றும் வந்து மென்டல் ஹெல்த்து ஸ்ட்ராங்காக உருவாருது. அப்படி இன்னொரு சைடு தனிமையை உணர்வுகளால் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்றது அப்படிங்கிறது அங்கே புரிய ஆரம்பிச்சு. Is there any WhatsApp group join? Yes, of course. நான் நிறைய பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அரவிந்த் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அது இங்கே இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்பப்போ தகவல், இந்த கிளாஸை பற்றியான அந்த லிங்க்கு இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். வேற ஏதாவது மந்த்ரா சாண்டிங் கிளாஸ் அங்கே கேட்டிருக்காரு. மந்த்ராஸ் இன் சான்ஸ்கிரிட்ல மந்திரங்கள் வந்து ஒலி, அந்த ஒலி வடிவத்தில் அது இருக்கும்போது அது மொழி வடிவம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரியணும். அது போக போக தான் புரியும், எடுத்தோன்னே புரியாது. இப்போ ஓம்னு சொன்னால் அது எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓம்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னமோ சான்ஸ்கிரிட் நினச்சிக்கிறாங்க. கிடையாது, சான்ஸ்கிரிட் மொழி. ஆனால் ஓம்ங்கிறது மொழி இல்லை. ஓம்ங்கிறது வந்து இட்ஸ் அ சவுண்ட், இட்ஸ் அ டிவைன் சவுண்ட். ஸோ மந்திரங்கிறது வந்து இப்போ நமச்சிவாயன்னு சொன்னால் அது இஸ் நாட் சான்ஸ்கிரிட், இட் இஸ் அ மந்திரம், இட்ஸ் அ சவுண்ட் அண்ட் இட்ஸ் எனர்ஜி. அந்த ஆஸ்பெக்ட்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஆஸ்பெக்ட்ல புரிஞ்சோம்னா இது மொழி கடந்த ஒரு விஷயம் அப்படின்னு புரியும். அப்புறம் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதுல எனர்ஜி எப்படி உருவாகுறது அப்படின்னு புரிய அந்த மந்திரங்களை நம்ம எப்படி இணைய முடியும், மூழ்க முடியும், எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்னு புரியும் போது இஸ் பியாண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ இட்ஸ் நாட் சான்ஸ்கிரிட். திருமந்திரம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா எளிமைப்படுத்தி கொடுக்குது. இப்ப நமச்சிவாய மந்திரத்தை எப்படி சக்கரம் போடுறது, பிறகு கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். ஆனா நான் ம சி வாய அப்படின்னு நாளை தொடங்குறது, அடுத்து சக்கரம் மாற்றும் போது ம சி வாய அந்த நான் பின்னாடி போயிடும். இப்படி 5 முன்னாடி எழுத்து கடைசி பின்னாடி போகும்போது 5 கட்டங்கள் உருவாயிரும். 5 25 வகையான முறைகள் உருவாயிரும். எதை முன்னாடி சொல்றது பின்னாடி சொல்றது அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ்லாம் உருவாயிரும். அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு சொல்ற முறைக்கு ஏற்ற மாதிரி அதோடைய எனர்ஜி லெவல் சேஞ்சஸ் இருக்கும்.
அதனால தான் அந்த சக்கரங்களை போட்டு அதை பயன்படுத்துது எப்படின்னு அந்த அந்த கான்செப்ட் வந்து திருமந்திரத்தில் இருக்கு. So, இங்க இங்க நம்மளுக்கு சான்ஸ்கிரிட் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த மந்திரங்கள் மொழி கடந்து இருப்பவை. அதுக்கு நம்ம இது வந்து இந்த மொழி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இறைவனால இந்த முனிவர்களால கேட்கப்பட்ட சப்தம். அந்த நேரத்துல வந்து ஒரு மொழியா அதை அவங்க கேட்கல. அவங்க அவங்க கேட்ட அந்த சப்தத்தை தான் அவங்க மனதில் வச்சு அப்புறம் தங்களோட சிஷ்யர்களுக்கு சொல்லி அது அப்படியே ட்ரெடிஷனா இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கே தவிர இட் வாஸ் நெவர் ரிட்டன் ஃபார்ம். ரிட்டன் ஃபார்ம் கேம் மச் லேட்டர். இப்போ உதாரணமாக தமிழ் எழுத்துக்கள் இருக்கு அல்லது சான்ஸ்கிரிட் எழுத்து இருக்குன்னா அதெல்லாம் கேம் மச் லேட்டர். என்ன சொல்ல போனா சான்ஸ்கிரிட் எழுத்து அதாவது தேவநகரிங்கிற எழுத்து இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் வந்து 900 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனால் வேத மந்திரம் அப்படி இல்லையா, அது 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த சத்தங்கள் இருக்கு, அந்த ஒலிகள் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்ட்ஸ் ஒரு லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் கேம் மார்ச் லேட்டர் ரீசனலி வித்தின் ஒரு 1000 இயர்ஸ் ப்ளஸ். அஃப்கோர்ஸ் தமிழ் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமான ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்துலாம் வந்துருச்சு. ஆனால் தேவநகரிலாம் ஒரு 900 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துச்சு. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. நான் ருத்ராதேவி பேசுறேன். சொல்லுங்கம்மா. நம்ம வந்து இந்த இங்கிலீஷ்ல எஜுகேட்டட் பண்ணி அந்த திருமந்திரத்தை வந்து தமிழ்ல சொல்லும் போது அந்த உச்சரிப்பு வந்து சரியா வரலைன்னா எப்படி ஐயா? ஓகே, இந்த இடத்துலம்மா சில விஷயங்கள் அதோட உச்சரிப்பு முக்கியம்தான். இப்போ உதாரணத்துக்கு நமச்சிவாயம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த உச்சரிப்பை கரெக்டா நமச்சிவாயன்னு சொல்றது முக்கியம்தான். ஆனா அந்த மந்திரத்தோட ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிட்ட பிறகு அதை எப்படி தொடர்ந்து உச்சரிக்கிறது மட்டும் தான் நம்ம கத்துக்கணுமே தவிர அந்த திருமந்திரத்தை அந்த பாடல்ல எக்ஸாக்ட்லி அந்த பாடலில் இருக்கிற உச்சரிப்பு மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு கட்டாயம் இருக்காது. ஏன்னா அந்த பாடல் வந்து ஒரு சப்ஜெக்டை விளக்க வந்ததாகத்தான் ஒரு ஒரு ஃபேக்சுவல் பொயட்டிக் மெத்தட் அது. அந்த மெத்தட்ல இப்போ அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு ஒரு திருமந்திரம் இருக்குன்னு சொன்னா அதுல அந்த கான்செப்ட் தான் முக்கியம். அதாவது அன்புங்கிறது லவ், சிவங்கிறது வந்து காட். இது எப்படி கனெக்ட் ஆகுது, இது எப்படி ஒன்றா இருக்குது அப்படின்னு அந்த பாயிண்ட் தான் நம்ம விளங்கிக்கணும். அது நீங்க எந்த மொழியில் விளங்கிட்டாலும் அந்த பாயிண்ட் உங்களுக்கு விளங்கிருச்சுன்னா இட்ஸ் குட் இனா. உங்களுக்கு அந்த திருமந்திரத்தை மனப்பாடம் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு. ஆனா கத்துக்க முடியாட்டியும் அதோட கான்செப்ட் உங்களுக்கு விளங்கி அதை நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறீங்கன்னா அது இன்னும் அதை விட சிறப்பு. ஓகே, இன்னும் வேற யாருக்கும் அது கேள்விகள் இருக்கா? பேமெண்ட்லாம் எப்படி கட்டுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அரவிந்தன் லிங்க்லாம் அனுப்பியிருக்காரு. நீங்க ஐதர் ஆன்லைன் மூலிமா உங்க பேங்க் மூலிமா அந்த அக்கௌண்ட்ல நீங்க பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பை நீங்க அட்மின்க்கு அனுப்புனீங்கன்னா, கணேஷ்குமாருக்கு அனுப்புனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், உங்களோட அந்த கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பிடுவார். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் இருக்கிறனால எல்லாருக்கும் ஃப்ரீ. ஆனால் அடுத்த வகுப்பில் கலந்து கொள்றவங்களுக்கு அந்த அந்த ஒரு மாதத்துக்கான ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா அந்த ஃபீஸ் கட்டினதுக்கான ப்ரூஃபை கணேஷ்க்கு அனுப்பிட்டீங்கன்னா அவர் வந்து அதுக்கு உங்களுக்கான அந்த மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் அனுப்பிட்டு உங்களை அந்த வகுப்பில் கலந்து கொள்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்னும் வேற கேள்வி இருக்கான்னு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. திவ்யா பேசுறேன். ஓகே சார், நீங்க வந்து அந்த ஹஸ்த யோகம் வந்து கவர் பண்ணுவீங்க ரைட்? ஓகே, இது ஹஸ்த யோகம்னு சொன்னா அது மோர் டெக்னிக்கல், அது வந்து போஸ்டர்ஸ், ஆசனாஸ். சோ இது வந்து நீங்க கிளாஸ்ல வந்து வெறும் தியரிய மட்டும் தான் சொல்லுவீங்க, பிராக்டிகல்? யாரும் ஒருத்தவங்க அவங்களோட மைக் ஆன் பண்ணிட்டு சைனீஸ்ல பேசுறாங்க, பாத்துக்கங்க. ஓகே, ஆமா, இங்க வந்து அதிகமாக அதோட விளக்கங்கள் தான் கொடுக்கப்படும். அஃப்கோர்ஸ்
சில ப்ராக்டிக்கல் வந்து நம்ம வீடியோ மூலிமா அதெல்லாம் காட்ட தான் செய்வோம். ஆனால் நீங்கள் ஒரு சிலது வந்து நீங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத விளக்கம் கொடுப்போம். விளக்கம் கொடுக்காம இருக்க மாட்டோம். இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற விளக்கம் கொடுப்போம். ஆனால் நம்மளோட கான்செப்ட் வந்து இப்போ உதாரணமாக எல்லா ஆசனங்களையும் கற்றுக்கொள்ளணும் அப்படி இருக்காது. ஒரு பேசிக்கான ஒரு சில ஆசனங்களை இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட வந்து இட்ஸ் அ ஜேர்னி. அந்த ஜேர்னியில் எல்லா ஆசனம் கற்றுக்கிட்டா தான் ஜேர்னி பண்ண முடியும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஆசனத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த ஆசனத்தில் எப்படி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது, மெடிடேஷன் ப்ராசஸ் என்ன, அப்படி அப்படி சொல்லி கொடுத்து அதே மாதிரி சில அந்த மெடிடேஷன் பண்ணுறதை வந்து நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக எல்லாரும் அந்த மெடிடேஷனில் கலந்துக்கிற மாதிரி செய்து அப்படி கொண்டு போவோம். இதில் என்ன ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கே சொல்லிக் கொடுக்குற அந்த டெக்னிக்கில் கட்டாமல் வீட்டில் பயிற்சி பண்ணணும். ஏதோ சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா கேட்கலாம், நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறேன், கிடைக்கல. இப்போ உதாரணத்துக்கு ஒன் ஃபோக்கஸ் மெடிடேஷன் கிடைக்கணும்னா ஒரு மெத்தட் சொல்லி கொடுப்போம். ஒரு விளக்கை வச்சு அந்த விளக்கோட ஒளியே பார்த்து அந்த ஒளியில் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அதை வந்து வீட்டில் ட்ரைன் பண்ணணும். ஒரு விளக்கை வச்சு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி அந்த அந்த விளக்கை வெளியில் பார்க்குற விளக்கை உள்ளே பார்க்குறதுக்கு நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுப்போம், அதை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த பயிற்சியை வந்து டே டு டேவாக நீங்கள் செய்ய 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 தான் அந்த அனுபவம் கிடைக்கும். ஸோ அதனால் ஏன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்தில் ஒரு கிளாஸ் தான். இந்த ஒரு கிளாஸில் நம்ம இந்த aspect எல்லாம் சொல்லி உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ண வைக்கணும். ஸோ அதனால் கிளாஸில் கலந்து கொண்டு அதை நீங்கள் வீட்டில் பயிற்சி பெற்றால் தான் உங்களுக்கு வந்து அதனுடைய முழுமையான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. வேற கேள்விகள் இருக்கான்னு பாருங்கம்மா. டாக்டர் பாலா, ஆ அரவிந்த் வந்து மேபி உங்களை வந்து திருமூலர் பற்றி ப்ரீஃபாக கொஞ்சம் சொல்ல சொன்னாங்க. ஓகே. எனிவே நம்ம திருமூலர் பற்றி அப்புறம் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக வீடியோ கான்செப்ட்லாம் போட்டு காட்டுவோம். பட் இப்போ திருமூலர் யார் அப்படிங்கிறத ஒரு சம்மரி மாதிரி நான் சொல்கிறேன். சித்தர்கள் அப்படின்னு நம்மளுடைய மரபில் இருக்கிறாங்க. ஞானிகள், சித்தர்கள் அப்படின்னு. அதில் குறிப்பாக சித்தர்கள். இந்த சித்தர்கள் வந்து தங்களுடைய இந்த யோக பயிற்சி, இந்த மந்திரம், தந்திரம், எந்திர பயிற்சிகள் இதெல்லாம், அப்புறம் அது தவிர இன்னும் மருத்துவம், வானவியல் அப்படின்னு பல கலைகளில் சிறந்து விளங்கினவங்க. அதுக்கான நூல்களும் எழுதியிருக்காங்க. அப்படி சிறந்தவர்களாக ஒரு 18 சித்தர்கள் கணக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அது ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. இருந்தாலும் 18 சித்தர்களை முக்கியமான சித்தர்களாக எப்பயுமே சொல்றது வழக்கம், 18 சித்தர்கள் அப்படின்னு. அந்த சித்தர்களில் தலைமை சித்தராக எப்பயுமே திருமூலர் தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தோன்றி மற்றவங்களுக்கு வழிகாட்டினதுனால, அவர் கீழே வந்து நிறைய சீடர்கள்லாம் உருவாகினதுனால அவரை எப்பயுமே ஒரு தலைமை சித்திரா கருதுறது. சிலர் வந்து அகத்தியர் தலைமை சித்திரா சொல்லுவாங்க. இருந்தாலும் அகத்தியர், திருமூலர் எல்லாம் ஒரு பேட்சில் உள்ளவங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் இருந்து வாழ்ந்தவங்க, அல்லது இந்த சித்த நெறிய மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தவங்க அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். ஸோ அப்படி இந்த திருமூலர் தன்னுடைய சித்திகள் மூலமா சில அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. மருத்துவ நூல்கள் கூட எழுதியிருக்கிறாரு. இந்த ஆன்மீகத்துக்கான எழுதப்பட்ட ஒரு நூல் தான் திருமந்திரம். அதற்கென்று ஒரு வரலாறு இருக்கு. அவர் எப்படி இந்த ஆன்மீக நூல்களை எழுதுறதுக்காக, அதாவது எப்படி சொல்லுவார்னா, என்னை நன்றாக படைத்தனன் இறைவன்,
தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு ஒரு திருமந்திரத்தை சொல்வார். அதாவது தமிழ் மொழி மூலமாக இந்த ஆன்மீக நெறிய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல வந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், நான் எனக்கு கிடைத்த இந்த ஞானம் இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த பிறவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி பல இடங்கள்ல சித்தர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்கள் கற்ற இந்த ஞானத்தை வித்தைய மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தான் அக்கறை செலுத்துவாங்க. அதுல முதன்மையாக விளங்கக்கூடியவர் திருமூலர். அவரால் கொடுக்கப்பட்ட நூல் தான் இந்த திருமந்திரம். ஆக அந்த அடிப்படையில திருமூலர் ஒரு ஞான சித்தராக விளங்குகிறார். நம்மளும் அவரை வந்து ஒரு ஆன்மீக குருவா ஏற்றுக்கொண்டு அவரோட பாடல்களை படிக்கும்போது அவர் அந்த பாடல்கள் மூலமா கொடுக்குற தகவல்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவரை நம்ம ஒரு ஆன்மீக குருவா நம்ம நினைக்கும் போது, அல்லது ஆத்மார்த்த குருவா நினைச்சு எப்படி அதை புரிஞ்சு கொள்றது அப்படின்னு நினைக்கும் போது அவர் இன்னும் நம்மளுக்கு நெருங்கி இன்னும் பல விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஆக திருமூலர் என்பது ஒரு ஒரு ஆதிகால சித்தர். ஒன்றாவது விஷயம், அவர் கொடுத்த நூல் தான் திருமந்திரம். திருமந்திரம் என்பது ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு கருவூலம், அது ஒரு களஞ்சியம். அந்த ஒரு ஆன்மீக பயணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாப்டர் பை சாப்டரா கொடுத்த ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு களஞ்சிய நூல் அப்படின்னு சொல்லுது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கணேஷ், என்ன செய்யலாம்னா நீங்க அந்த அந்த சிலபஸ் அவுட்லைனை வந்து மறுபடியும் காட்டலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் பார்த்து கொண்ட மாதிரி இருக்கும். மந்திர யோகா போடுங்க, அப்புறம் ஆன்மீக பயணம் போடுங்க. இது மந்திர யோகா. இது நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு. மந்திர யோகா, த கிரேட்னஸ் ஆஃப் மந்திராஸ் as in திருமந்திரம், every Tuesday starting at 7:30 p.m. to 8:30 p.m. and the course is accredited by Yoga Institute of America. Course outline, we talk about various types of mantra, including Asava mantra, Pranav mantra, Panchakra mantra, Bhairavi mantra, Sambhavi mantra. Talk about various chakra system like Ambala Chakram, Tirupura Chakram, Yeruli Chakram, Bhairava Chakram, Sambhavi Mandala Chakram, Bhuvanapadi Chakram, Navakri Chakram. And what is important, all these mantra, tantra, yantras are, they are the tools to align our body, mind and soul towards getting a divine harmony and continue with the divine journey. What are the benefit? The benefit can multifold. It can be taking care of our health and wealth. It can bring peace of mind. It can also can release, give a relief to our illnesses, diseases. It also give us the guidance towards our spiritual development. Kindly register to join using these numbers and சொல்லி எங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் அரவிந்த் நம்பர், கணேஷ்குமார் நம்பர்லாம் இங்கே இருக்கு. இந்த நம்பருங்களை நீங்க இருக்கலாம். ஒரு கிளாஸ், இந்த மந்திர யோகா கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து 50 வெள்ளி. அதுக்கு அடுத்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அல்லது ஆன்மீக பயணத்துக்கான கிளாஸ் வந்து இன்னொரு 50 வெள்ளி. 2 கிளாஸ் சேர்த்து எடுத்தா 100 வெள்ளி. ஒரு கிளாஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்க விரும்பினாலும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் 2 கிளாஸ் சேர்த்து எடுத்தால் தான் யூ வில் பிகம் எலிஜிபிள் ஃபார் த ஃபுல் டிப்ளமா. ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்தால் யூ வில் கெட் ஒன்லி சர்டிஃபிகேட். The fees is 50 ringgit per class, so both class will be 100. And then என்ன போட்டிருக்காங்க இங்கே, you have to pay before 7th of every month அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அடுத்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோடையும் காட்டுங்க ஸ்லைடு. ஓகே, இது ஆன்மீக பயணம் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, த கைடட் டிவைன் பாத்வேஸ் as in திருமந்திரம், conducted every Tuesday at 8:30 p.m. to 9:30 p.m. Also accredited by Yoga Institute of America. The course outline, it's embark on the divine journey, including
The pathways like Sariyai or Karma Yoga, Kriyai or Bhakti Yoga, Yogam or Raja Yoga, and Jnanam or Jnana Yoga, and how it connected. For example, Sariyai is a humble act of devotion, grounding the spirit in love. Kriya is a sacred rituals that weave the mortal with the divine. Yogam is a silent dance of the soul, merging mind and cosmos to the divinity. Jnanam is the radiant dawn of the truth, uniting self with the Almighty. Aditya, what are the essence of this journey? You will understand what is the purpose of the journey. It is finally, of course, liberation of this life, the suffering of this life, and finally, our soul, our finite soul, unite with the infinite Almighty. It will also understand our cosmos, the principle of creation through the various philosophy, practice, metaphysics, and understand the journey through the self-realization process. It also give way for accession of a soul. The soul accession to the Almighty unfolds through 4 important stages of life, including the Samibam, Salogam, Sayuchyam, அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் விளக்கக்கூடியதாக. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு அவுட்லைன் மட்டும்தான். அப்கோர்ஸ் இதோட எல்லாமே பாடல்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாடல்களில் தான் நம்ம இதை விளங்கி கொள்ளணும். இதோட ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு நான் இங்கே விளக்குறேன். அதாவது எப்படி இதை புரிஞ்சு கொள்றது, எப்படி அந்த அவுட்லைன் இன்னும் திருமந்திரத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்படி புரிஞ்சு கொள்ளும்போது அதனுடைய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லைட் மூலிமா விளக்கிடுறேன். சரி கணேஷ், நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க உங்க ஷேரை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டேன் டாக்டர். சரி, ஓகே. ஓகே, இது வந்து இந்த மந்திர யோகா ஓட சிஸ்டம் எப்படி புரிஞ்சு கொள்றது, அதுல என்னென்ன சாப்டர் போட்டிருக்கு. அசபா மந்திரம், திருவாம்பல சக்கரம், அர்ச்சனை, நவகுண்டம், சக்தி பேதம், திருபுரை சக்கரம், வைரவி மந்திரம், பூர்ண சக்தி, ஆதார ஆதேயம், ஏருளி சக்கரம், வைரவ சக்கரம், சாம்பவி மண்டல சக்கரம், பூர்ணாவதி சக்கரம், நவாக்கிரி சக்கரம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்டாக போட்டிருக்கு. அப்புறம் அதுக்கு இன்னும் டீட்டெயிலாக 9 வகைப்பட்ட ஓம குண்டங்கள் அல்லது யாக குண்டங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. சதுர வடிவம், யோனி வடிவம், பிறை வடிவம், முக்கோண வடிவம், வட்டம், அறுகோணம், பத்ம வடிவம், அட்டகோண வடிவம், வர்த்தோ வடிவம், அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன திசைகளை நம்ம இதோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, ஈசானியம், வர்த்துவம் அப்படின்னு விளக்குவாங்க. அதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு சாப்டரும் டீட்டெயிலாக ஒவ்வொரு மந்திரங்களாக நம்ம படிப்போம். அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக நான் இந்த ஸ்லைட் மூலமா சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை நம்ம பார்த்தோம்னா ஆன்மீக பயணம் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பார்த்தோம்னா அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதோட அவுட்லைன் திருமந்திரம் ஆன்மீக பயண வழிகாட்டி, த கைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அதில் எக்ஸ்பிளைன் திருமந்திரம் வந்து ஒரு மெய்ப்பொருள் நூல். அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை விளக்குற ஒரு நூலாகவும் இருக்கு. 3000 பாடல்கள் இருக்கிறதுனால தமிழ் 3000 இதுக்கு பேரு. இது வந்து ஒரு செய்யுள் வடிவத்தில் இருக்கு. திருமூலரால் எழுதப்பட்ட இந்த நூல் குறிப்பாக இந்த
5ஆம் தந்திரத்துல 1419வது பாடல் முதற்கொண்டு 1572 பாடல் வரைக்கும் இருக்கு. இதுல இறைவனை அடைவதற்கான 6 வழிகள், இறுதியாக அவரவருடைய தன்மைக்கு தகுதிக்கேற்ப முக்தி அடையக்கூடிய வழிகள், அழிவற்ற பொருள் எது, அழியக்கூடிய பொருள் எது, இரண்டின் கலவையாக எப்படி இந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை விளக்குறது, அறிவுனா என்ன, அறியாமை என்ன அப்படின்னு புரிந்து கொள்றது இருப்பது அப்படிங்கிறது இருக்கு. மேலும் இந்த பிரபஞ்சம் அமைக்கப்பட்ட முறை சுத்தமாயி அசுத்தமாயி பிரகிருதிமாயி அப்படின்னு கடந்து இறுதியாக அழியாத பொருளாக இருக்கின்ற பரத்தை அடைவது, அதாவது ஆல்மைட்டி அடைவது எப்படிங்கிற விளக்கம் இருக்கு. யோகத்தோட பல்வேறு நிலைகளை பற்றி, பல்வேறு படிநிலைகளை பற்றி விளக்கக்கூடியதாக இந்த இடத்துல விளக்கப்படுது. ஏற்கனவே அட்டாங்க யோகத்தை கற்றுக்கொண்ட தியானம், பிராணாயாமம், பிரத்திகாரம், தாரணை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம், பல யோக முத்திரைகள்லாம் செய்தா அதன் மூலமாக இறைவனை எப்படி ஜோதி வடிவில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த முக்தியை நோக்கிய பயணம் எப்படி அமையும் அப்படிங்கிற விளக்கம் இருக்கு. அன்பு, பக்தி, ஞானம் அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அம்சங்களாக விளங்குது, இறைவன் எப்படி அன்பை சிவமாக இருக்கிறான் அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் இருக்கு. இதோட சாப்டர்களை பார்த்தோம்னா சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடும் சுத்த சைவம், அப்புறம் சரிய கிரிய யோகம், ஞானம், சன்மார்க்கம், சகமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், அப்புறம் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம், அப்புறம் சத்னி நிவாதம், அதுல மந்தம், தீவிரம், தீவிரதரம், அப்புறம் புறச்சமயம், அப்புறம் நிராகாரம், அப்படி உச்சமயம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அப்படிங்கிறத இப்படி சாப்டரா அல்லது அதிகாரங்களாக திருமந்திரத்தில் இருக்கு. எடுத்தோன்னா பயந்துடாதீங்க, என்னடா ஒரே டெக்னிக்கலா இருக்குன்னு. ஒரு சப்ஜெக்ட் நுழைஞ்சா அது டெக்னிக்கல் இருக்க தான் செய்யும். நீங்க எந்த சப்ஜெக்ட் நுழைஞ்சாலும், இப்போ உதாரணமாக இன்ஜினியரிங் நுழைஞ்சிட்டிங்கன்னா முத அங்கே சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் டெக்னிக்கலாக தான் இருக்கும், ஆரம்பத்தில் தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் அதில் படிக்க தான் அது தெரியும். அது மெடிக்கலாக இருந்தால் அப்படி தான், இல்லை லோவாக இருந்தாலும் அப்படி தான். அந்த மாதிரி தான் ஆன்மீகத்துக்கு வரும்போது ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு சில டெக்னிக்கல் வார்த்தைகளை புரியாத மாதிரி தான் தெரியும். அப்புறம் போக போக அது விளக்கம் கொடுக்க அது புரிஞ்சுக்கிற தன்மைக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. இப்படி திருமந்திரத்தில் அடங்கியிருக்கிற இந்த விஷயங்களை எளிமைப்படுத்தி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது தான் இந்த வகுப்போட முக்கிய நோக்கம். அதை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் தான் இங்கே முக்கிய நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஏறக்குறைய 9 மணி ஆயிடுச்சு. இன்னும் கேள்வி இருந்தாலும் நான் கேட்க அவன் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். இருந்தா கேளுங்க. அப்படி கேள்விகள் யாருக்கும் இல்லைன்னு சொன்னா நம்ம ஒரு நிறைவு அடையலாம். கேளுங்கம்மா. ஒரு லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு. இப்ப வேதாஸ் இருக்கு, உபனிஷாத், யோக சுத்ராஸ், என்னென்னமோ இருக்கு. ஸோ நம்ம எப்படி திருமந்திரத்தை வந்து அதுல ரிலேட் பண்றது? ஓகேம்மா, அதுக்கு முக்கியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஆங்கிலத்துல வந்து என்சைக்ளோபீடியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னம்மா? ஓகே, அதுதான் வந்து தி மெயின் புக் மாதிரி. அப்படி கிடையாது. அதுல வந்து எல்லா விஷயத்தையும் சம்மரியா வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, எல்லா விஷயம் டச் பண்ணிருப்பாங்க. என்சைக்ளோபீடியா சாப்டரா சப்ஜெக்டா பிரிச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கல்வியும் என்சைக்ளோபீடியால கொண்டு வந்து வச்சிருவாங்க. சரியா? ஒரு இமீடியட்டா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா நீங்க என்சைக்ளோபீடியா பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க ஆழமா போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த சப்ஜெக்டை பத்தி மேற்கொண்டு நீங்க ஆய்வு செய்யணும். அதுக்கான நூல்களை நீங்க தேடிதான் போகணும். அந்த அடிப்படையில உதாரணமா திருமுறைகள், அது பக்தி மார்க்கத்துக்கு ரொம்ப முக்கியமான பாடல்கள். அல்லது பகவத்கீதை, அது இன்னொரு பக்தி மார்க்கத்துல கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான நூல். அல்லது அதே ஒரு ஸ்டோரி லைனை நீங்க கத்துக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ராமாயணம், மகாபாரதம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி லைன் மூலியமா அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சைவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய புராணம், நாயன்மார்கள் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ அந்தந்த நூல்கள் எல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில் இன்னும் டீப்பா படிக்கிறதுக்கு படிக்கலாம். ஆனா இப்படி மற்ற நூல்கள் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு கனெக்ஷன் கொடுக்குற ஒரு காமன் ஒரு 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 ஸ்டாண்டர்ட் ஒரு நூல் வேணும், ஒரு என்சைக்ளோபீடியா வேணும்னு சொன்னா அதுதான் திருமந்திரம். ஓகே. ஸோ திருமந்திரம் படிச்சா மற்ற நூல்கள்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லலாமா, மற்ற நூல் படிச்சாலும் இதோட கனெக்ஷன் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே 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 சாரி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. இங்க மறுபடியும் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இதுக்கு வந்து நான் சைவமா இருக்கணும்னு, அவாய்ட் ஈட்டிங் மீட் அண்ட் ஆல் தட்னு. நான் ஏற்கனவே விளக்கிட்டேன். உணவுங்கிறது ஆன்மீக வளர்ச்சியில தானா உணர்ந்து இனிமே எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டம் வரும் பொழுது அது வெஜிடேரியனாவோ சைவமோ மாறுறதே தவிர இந்த சமயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு ஃபுட் வந்து கிரைட்டீரியா இல்லை. ஆனா படிப்படியா சமயம் புரிய 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 நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வளர வளர ஒரு கட்டத்துக்கு நமக்கே தெரியும் எதுக்காக மற்ற உயிர்களை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வர எதுக்காக மற்ற உயிர்களை கொள்ளணும், அதுக்கு ஏன் துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த காம்பனன்ட் புரிய ஆரம்பிக்குமே தவிர அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இல்லை அப்படிங்கிற மட்டும் இப்போதே சொல்லுது. அதனால நான் நான் வெஜிடேரியன் இருக்கேன், நான் திருமந்திரம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா படிங்க. நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்க, ஆனா நல்லா திருமந்திரம் கத்துக்கொள்ளுங்க. திருமந்திரம் தான் உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியா மாறும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் நான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லாஸ்ட் கேள்வி சார். நீங்க இஸ்லாம்ல எடுத்துக்கிட்டா உங்களுக்கு குரான் வச்சிருக்கிறேன். குரான் அதுக்கு தகுந்தாப்புல they have hadith, அந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் have written. ஸோ இது ஹதீத் போலன்னு சொல்லலாமா இப்போ திருமந்திரம்? அது எப்படி சொல்லலாம்னா, இப்ப நீங்க அது கம்பேரிஷன் பண்றதுனால சொல்றேன். குரான் வந்து இறைவன் கொடுத்ததான் நம்புறாங்க. அதனால அது வந்து அவங்களுடைய மறை அல்லது வேதம்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு வந்து நபி வந்து அந்த அந்த வேதத்தில் இருக்கிற சில அவங்களோட திருமறையில குரான்ல இருக்கிற சில விஷயங்களை எளிமைப்படுத்தி விளக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த கம்பைலேஷன் தான் ஹதீத்னு சொல்றாங்க. So what is God given is Quran, what is Nabi explain is hadith னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் வந்து ஏற்கனவே நமக்கு இருக்கிற கான்செப்ட் தான். வாட் இஸ் காட் கிவன் வந்து நம்ம வேதம்னு சொல்றோம் அல்லது மறைன்னு சொல்றோம். எப்படி இந்த ரிஷிகளுக்கு அந்த சத்தங்கள் கேட்டுச்சோ அதெல்லாம் இறைவனே நேரடியாக அந்த ரிஷிகளுக்கு தந்ததா சொல்றோம். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அந்த ரிஷிகள் மக்களுக்கு விளக்கிறதுக்காண்டி பல நூல்களை எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த வேதமா கேட்டது வந்து சப்தமா கேட்டதுனால அதை சுருதின்னு சொல்லுவோம். வேதம் வந்து சுருதின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு வந்து இந்த ஞானிகள் அந்த வேதத்தோட பொருளை மக்களுக்கு கொடுக்கும்போது அதை சிமிருதின்னு சொல்லுவோம். இப்ப சிமிருதினா இந்த ஞானிகளால கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில நீங்க சொல்றது உண்மைதான். திருமூலர் அந்த அடிப்படையில ஒரு ஞானியா இருந்து மக்களுக்கு படுத்தி கொடுத்தனால அது ஒரு சிமிருதி அடிப்படையில அந்த வேதத்துக்கு விளக்கம் கொடுக்க வந்த ஒரு நூலா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவரே வந்து ஆகம சிறப்பு, வேத சிறப்பு, ஆகம சிறப்புன்னு தன்னோட இந்த புத்தகத்துல விளக்க, தன்னோட திருமந்திரத்துல வேத சிறப்பு ஆகம சிறப்புன்னு விளக்குறாரு. வேற எதுவும் கேள்வி இருக்கான்னு பாருங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் டியூஸ்டே ஃப்ரம் 8:30 to 9 o'clock. கேன் ஐ கெட் த ரெக்கார்டிங்? ஆஃப்கோர்ஸ். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே அந்த வகுப்புல நீங்க அன்னைக்கு கலந்து கொள்ள முடியாட்டும் பிரச்சனையே கிடையாது. போன வாட்டி அந்த மாதிரிதான் பலர் வந்து வகுப்புல கலந்து கொள்ள முடியாட்டும் அவங்க பதிவு பண்ணி அந்த பேமெண்ட் கட்டி பதிவு பண்ணிருந்தனால அந்த ரெக்கார்டிங் நம்மளுக்கு அனுப்புறதுனால அவங்க ஃப்ரீ டைம்ல அவங்க பார்த்து படிச்சுக்கிறாங்க. So the recording will be sent to you. Sir, just one question, Uma here. Yeah, நான் வந்து லாஸ்ட் ஜூலைல ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் as you said நான் எல்லா கிளாஸ்லயும் ஜாயின் பண்ண முடியல. So now since நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்றதுனால how do I continue from here? நீங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க? லாஸ்ட் ஜூலை நினைக்கிறேன். இந்த மந்திரம். ஓகே ஓகே ஓகே.
இப்போ நம்ம வந்து அதனால தான் ஒரு மாடியூலை நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மாடியூல்னா ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் திருமந்திரம் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு. ஸோ அதனால ஒரு மாடியூலை கற்றுக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு மாடியூலை கற்றுக்கிட்டா தான் இந்த மாடியூலை கற்றுக்கிறோங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. யூ கேன் ஸ்டடி எனி மாடியூல் அட் எனி டைம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் விளக்குவேன் அது எப்படி அதுக்கு மற்றதோட எப்படி கனெக்டட் இருக்குது அப்படின்னு விளக்குவேன். பட் அந்த மாடியூலில் வந்து அதோட ப்ராக்டிஸ் தான் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். உதாரணமாக மந்திர யோகத்தில் வந்து அஃப்கோர்ஸ் வி மஸ்ட் நோ த பிரின்சிபல் ஆஃப் அட்டாங்க யோகா, எஸ். பட் இங்கே வந்து அதிகமாக அந்த மந்திரங்கள், அதோட சக்திகள், அதோட ஆற்றல்கள், த பவர் ஆஃப் மந்திரம், அதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் அதிகமான ஃபோக்கஸ். ஸோ இந்த மாடியூல் மந்திர யோகா மாடியூலில் மற்றதெல்லாம் படித்தா தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் இது மாடுலர் பேஸ். ஸோ மாடுலர் பேஸாக இருக்கிறதுனால அந்த மாடியூலை நம்ம எப்படி கற்றுக்கிறது, அதோட ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இட்ஸ் a specific topic. Mantra yoga is specifically about the power of mantra, practice of mantra, and what are the mantras available, why different mantras, how various form of Shakti is there in the universe. அப்படின்னு இது ஸ்பெசிஃபிக்காக அந்த டாபிக் இது. ஓகே, ஸோ இப்போ அந்த பாடல் ஒன்றுலேருந்து நீங்கள் போன வாட்டி ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து இட்ஸ் மாடுலர் பேஸ்ட் ரதர் தென் லுக்கிங் அட் சாங்ஸ். கரெக்ட். அந்த 3000 இங்கேயும் இந்த மந்திர யோகத்தை வேண்டி இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் எடுத்துக்காட்டா காட்டி தான் செய்வோம். ஆனா வந்து தந்திரத்துல இருக்கிற பாடலை படிச்சுதான்ங்கிற வர கட்டாயம் இல்லைன்னு சொல்றேன். ஓகே சார், இந்த கிளாஸ் இது வந்து ஏற்கனவே கண்டினியூஸான உள்ள கிளாஸா இல்ல இதான் பிகினர்ஸ்க்கு உள்ள கிளாஸா? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து மாடுலர் பேஸா கொண்டு வந்துட்டோம். மாடுலர் பேஸ்னா அர்த்தம் என்னன்னா, கான்செப்ட் சார்ந்து அந்த கிளாஸ் நடக்கிறதுனால அந்த கான்செப்ட் வந்து ஈவன் பிகினர் கேன் லேர்ன் தட் கான்செப்ட். சோ இந்த மிடில்ல ஜாயின் பண்ணாலும் we can learn. மிடில்னா இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க யூ ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் மந்த்ராஸ், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்க ஜாயின் பண்ணாலும் அதை கத்துக்குவீங்க. அந்த 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 கான்செப்ட் நீங்க கத்துக்கிட்டு அந்த ப்ராக்டிஸ் நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிருங்க. So consider இது வந்து beginning of the class la, it's not beginning of the class for this module, yes. This module la. But இதுக்கு முன்னுக்குள்ள மாடியூல் வந்து என்ன மாடியூல் அது என்ன கிளாஸ்? அது வந்து ஹிஸ்டரி, சைவ சித்தாந்தா அப்படி வரும். ஓ சரி, இப்ப அதெல்லாம் தெரியாம இது முதல்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணா we can learn, is it? இங்க மறுபடியும் நான் ரிவிஷன் பண்ணுனேன் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப சைவ சித்தாந்தத்துல ஏன்னா இங்க டச் பண்ணுவாரு இந்த இடத்துல அந்த மாயை தத்துவம், அந்த சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயைங்கிற டெக்னிக்கல் டேர்ம்லாம் பயன்படுத்தும் போது நான் விளக்கிடுவேன் இதை என்ன சொல்ல வர்றாரு, சுத்த மாயினா என்ன அப்படிங்கிற காம்பனன்ட் நான் விளக்கிடுவேன். ஓ ஓகே சார், ஓகே, தேங்க் யூ சார். ஸோ அதனால என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் ஏற்பட்டதுன்னா, இது திடீர்னு ஒரு அட்வான்ஸ் சப்ஜெக்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் ஏற்படலாம். நத்திங் இஸ் அட்வான்ஸ், இட் இஸ் ஆல் அ மாடுலர் பேஸ். ஒரு மந்திரத்தை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு, அதோட சக்தியை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் வந்துருக்கீங்க. ஆக அந்த மாடுலரில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய காம்பனன்ட்க்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட, அல்லது இப்போ தான் முதல்ல வந்துட்ட கூட பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் அந்த ஜேர்னியில் அந்த காம்பனன்ட்டை அந்த மாடியூலில் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் அந்த தயக்கம் வேணாம். நான் சைவ சித்தாந்தம் தெரியாமல் நான் எப்படி வந்தேன்னா எனக்கு அது புரியாமல் போயிடலாம், தயக்கம் வேணாம். நான் உங்களுக்கு எப்போ அந்த சைவ சித்தாந்த காம்பனன்ட்டை சொல்லி அதை கனெக்ஷன் கொடுக்கணும், அப்போ அந்த அந்த காம்பனன்ட்டை விளக்கிடுவோம். உங்களுக்கு விளக்கின பிறகு புரிஞ்சிட்ட பிறகு தான் அப்புறம் ஐ கண்டினியூ வித் மோர் டீட்டெயில். ஸோ அதனால எந்த பாயிண்ட்ல எந்த நேரத்தில் இப்போ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொண்டு போவேன். வேற யாருக்கும் கேள்வி இருக்கா? Study material will be provided in English, yes. Both Tamil and English will be provided. வேற எதுவும் கேள்வி, வேற எதுவும் சந்தேகம், வேற எதுவும் விளக்கம் தேவைப்படுதா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஐ திங்க் எல்லோருக்கும் வணக்கம் கூறி விடைபெறலான்னு நினைக்கிறேன். Thank you, Master. Okay.
நன்றி Thank you, அனைவருக்கும். sir. நன்றி ஐயா. Thank you, நன்றி. thank you. அடுத்த வாரம் வகுப்புல தேங்க்யூ சந்திக்கலாம். டாக்டர். ம். தேங்க்யூ தேங்க்யூ. பாய். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நன்றி 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 டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி. Thank you, sir. Thank you, sir. நன்றி தேங்க்யூ சார். நன்றி ஐயா.